ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நம் கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நம் தேவன் நல்லவர், நம் தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவரை குறித்து வசனம் சொல்லியிருக்கிறது செப்பனியாவிலே, he is awesome God. ஹல்லேலூயா. ஆமா, அது தமிழ்ல வேற ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கிறது. அவர் சத்துருக்களுக்கு முன்பதாக அவர் கெடியா இருக்கிறாராம், ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறாராம். அவரை பார்க்கும் பொழுது அவருடைய பயங்கர ரூபத்தை, கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல் அவர் பயங்கர ரூபத்தை பார்க்கும் பொழுது சத்துருக்கள் அவர்கள் ஓடுகிறார்களாம், சிதறடிக்கப்பட்டு ஓடுகிறார்களாம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் நம் நடுவில் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, ஓகே. ஒரே ஒரு வசனத்தை நாம் சங்கீத புத்தகத்திலிருந்து ஒரு சங்கீதத்தை நாம் வாசித்து விட்டு நம் ஆராதனைக்குள்ளாய் நாம் கடந்து செல்ல போகிறோம். எல்லாரும் உங்களுடைய பைபிள்ல சங்கீதம் 76வது சங்கீதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். பேஜ் நம்பர் 717, 717வது பக்கம். சங்கீதம் 76 நாம் வாசித்த பின்பு அவர் எப்பேற்பட்ட தேவன் என்பதை கொஞ்சம் நம்ம படிச்சிட்டோம்னா அவர் ஆராதிக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். ஹல்லேலூயா. யூதாவில் தேவன் அறியப்பட்டவர், இஸ்ரவேலில் அவருடைய நாமம் பெரியது. சாலேமில் அவருடைய கூடாரமும் சியோனில் அவருடைய வாசஸ்தலமும் இருக்கிறது. அங்கே இருந்து வில்லி நம்புகளையும் கேடகத்தையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் முறித்தார். மகத்துவம் உள்ளவரே, கொள்ளையுள்ள பர்வதங்களை பார்க்கலும் நீர் பிரகாசம் உள்ளவர். தைரிய நெஞ்சுள்ளவர்கள் கொள்ளையிடப்பட்டு நித்திரை அடைந்து அசந்தார்கள். வல்லமையுள்ள எல்லா மனுஷனுடைய கைகளும் அவர்களுக்கு உதவாமற் போயிற்று. யாக்கோப்பின் தேவனே, உம்முடைய கண்டிதத்தினால் ரதங்களும் குதிரைகளும் உறங்கி விழுந்தது. நீரே பயங்கரமானவர். உமது கோபம் மூழும்போது உமக்கு முன்பாக நிற்பவன் யார்? நியாயம் விசாரிக்கவும் பூமியில் சிறுமைப்பட்டவர்கள் யாவரையும் ரட்சிக்கவும் தேவரீர் எழுந்தருளின போது வானத்திலிருந்து நியாய தீர்ப்பு கேட்க பண்ணினீர். பூமி பயந்து அமர்ந்தது. மனுஷனுடைய கோபம் உமது மகிமையை விளங்க பண்ணும். மிஞ்சும் கோபத்தை நீர் அடக்குவீர். பொருத்தனை பண்ணி அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நிறைவேற்றுங்கள். அவரை சூழ்ந்திருக்கிற அனைவரும் பயங்கரமானவருக்கு காணிக்கைகளை கொண்டு வர கடவர்கள். பிரபுக்களின் ஆவியை அடக்குவார் பூமியின் ராஜாக்களுக்கு. He is an awesome God. அவர் பயங்கரமான கர்த்தர். சொல்லுங்க கைகளை உயர்த்தி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பயங்கரமான கர்த்தர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் இன்றைக்கும் சில பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போறோம். Thank you Jesus. Hallelujah. நன்றி ஆவியானவரே. கிருபையால் நிலை நிற்கின்றோம். உமது கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை, மீண்டும் சொல்லுவோமா? கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம். பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. கைகளை உயர்த்தி. கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம்.
உங்க கிருபை, நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை, 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 கிருபை. கிருபாயால் நிலைநிற்கின்றோம், தேவ கிருபாயால் நிலைநிற்கின்றோம், கிருபாயால் நிலைநிற்கின்றோம், தேவ கிருபாயால் நிலைநிற்கின்றோம். வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்காலை கொடுத்தது உங்க கிருபை, வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை, 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 கிருபை. விடுசலோ கிருபை, 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 கிருபை. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகினார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகினார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம். Thank you Jesus. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், பலவானை புத்தி கட்டி சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார், அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சமாதானம் தருகிறார், உனக்கு சமாதானம் தருகிறார். 1 2 3 ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். 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 கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையை கொண்டாடுகிறோம், நான் கிருபையை கொண்டாடுகிறோம். கிருபை, 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 கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கூட்டங்கள் ஆயிரம் ஆயிரமாய் இயேசுவை சுற்றிருக்கும் பொழுது காட்டத்தின் மரத்தில் இருக்கிறவனை பார்த்துதான் கர்த்தர் சகையுவே என்று அழைத்தார். ஹல்லேலூயா. ஆயிரம் ஆயிரம் விதவைகள் இருக்கும் பொழுது சாரிபாத் விதவையை தான் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆயிரம் ஆயிரம் குஷ்டரோகிகள் பெருகியிருந்த பொழுது நாகமானுடைய குஷ்டரோகத்தை தான் கர்த்தர் சுகமாக்கினார். வாட்ஸ் தி ரீசன்? அவர்கள் மேல் தேவனுடைய கிருபை இருந்துச்சு. ஹல்லேலூயா. அவங்க மேல தேவனுடைய கிருபை இருந்துச்சு. அந்த கிருபையை பெற்றுக்கொண்டதுக்கு அவங்களிடத்துல காணப்பட்டது ஒன்னே ஒண்ணுதான். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த சகேயுவா இருக்கட்டும், அவங்க சொன்னது ஒன்னே ஒண்ணுதான், ஐ நீட் ஜீசஸ். ஹல்லேலூயா.
சாரிபாத் விதவை என்ன தெரியுமா பண்ணா? எலியாவை பார்த்த உடனே அவர் சொல்லுக்கு தன்னை தாழ்த்தி கீழ்ப்படிஞ்சா. ஏன், எதுக்கு, என்னத்துக்குலாம் கேள்வி கேட்கல. சாரிபாத் விதவை என்பவள் இஸ்ரவேல் ஜனத்தை சேர்ந்தவள் அல்ல. அவள் தீரு சீதோன் தேசத்தை விக்கிரகாராதனை பெண் அவள். ஆனால் எலியா என்ற தீர்க்கதரிசியை பார்த்த உடனே அவருக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற அந்த தாழ்மை உணர்வு வந்துச்சு. நாகமான் ஆரம்பத்தில் ஒரு மாதிரியா ஒரு கொஞ்சம் தன்னுடைய பெருமையை காண்பிக்க ட்ரை பண்ணான். ஆனால் பின்பு அவன் தன்னை தாழ்த்தி அந்த நதியில போய் 7 தரம் முங்கி எழுந்திருக்கும் பொழுது ஒரு சுகம். எல்லாவற்றிலும் ஒன்னே உணர்ந்து நம்ம பார்க்கிறோம், அவர் மேல இருக்கிற அந்த வாஞ்சையும் அந்த தாழ்மையும் தான். ஹல்லேலூயா. தாழ்மை உள்ளவனுக்கு கிருபையை தேவன் வழங்குகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தருக்கு முன்பதாக உங்களை தாழ்த்த கடவர்கள். கர்த்தருக்கு முன்பதாக நீங்கள் தாழ விழுந்து உங்களை தாழ்த்த கடவீர்கள். அப்பொழுது அவருடைய கிருபை உங்களுக்குள்ளே பெருகும். ஹல்லேலூயா சொல்லுவோமா? நீ தேவ சமூகத்தில் உங்களை நீங்க தாழ்த்தி பாருங்க. ஆண்டவரே, you are the Lord, you are the shepherd, I am your sheep Lord அப்படின்னு அவர் சமூகத்தில் விழுந்து பாருங்க. அந்த கிருபை மழையாய் உங்க மேல வந்து விழுகும். அந்த கிருபை மட்டும் கிடைச்சிருச்சுன்னா போதும். ஹல்லேலூயா. வனாந்திரத்தில் போகும் பொழுது ஆகாருடைய வாழ்க்கையை பார்த்து கர்த்தருடைய கண்களில் கிருபை அந்த ஆகாருக்கு கிடைச்சது. அதனால தான் அவன் சொன்னான், என்னை காண்கின்ற தேவன் அவர். அந்த கிருபை மட்டும் அன்னைக்கு ஆகாருக்கு கிடைக்கலனா ஆகாரும் அவளுடைய குமாரனும் அன்றைக்கே மரித்து போயிருக்க வேண்டும். ஆனால் அந்த கிருபை அவளுக்கு கிடைத்தபடியினால் அவள் ஜீவனோடு இருந்தாள். இன்றைக்கும் தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிற நீங்க சும்மா உட்கார்ந்து இருக்கிறதுனால கிருபையை மட்டும் பெற்றுக்கொள்ளலாம் நினைக்காதீங்க. அவருக்கு முன்பதாக தாழ்மையாய் நடந்து கொள்ளுங்கள். அவரை ஆராதியுங்கள், அவரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை. ஆமா, ஹல்லேலூயா. அவர் சத்தத்தை உயர்த்தி நாம் பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஒரு பாடலை பாட போகிறோம். அடுத்த ஒரு சாங், ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். ஹல்லேலூயா. அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். ராஜாதி ராஜாவை இயேசு வந்தாரே, தேடி வந்தாரே, தன் ஜீவன் எனக்காய் தந்தாரே. வந்தாரே, தேடி வந்தாரே, தன் ஜீவன் எனக்காய் தந்தாரே. என்னை வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு, என்னை வழி நடத்தும் தெய்வம் தானே இயேசு. என்னை வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு, என்னை வழி நடத்தும் தெய்வம் தானே இயேசு. அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை வென்றாரே, சாத்தானை வென்றாரே, வல்லமைகள் அனைத்தையும் முறிந்தாரே. வென்றாரே, சாத்தானை வென்றாரே, வல்லமைகள் அனைத்தையும் முறிந்தாரே. அந்த சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே. இயேசு நாம சொல்லி சொல்லி முறியடிப்பேன். அந்த சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே. இயேசு நாம சொல்லி சொல்லி அந்த சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே. இயேசு நாம சொல்லி சொல்லி முறியடிப்பேன். அந்த சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே. இயேசு நாம சொல்லி சொல்லி முறியடிப்பேன். அந்த ராஜாதி ராஜாவை நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். முடிவில்லாத தம் மகிமையிலே பங்கு பெற என்னை தெரிந்து கொண்டார். என்னை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நடத்துவார். நான் பலப்படுத்தி நிலைநிறுத்தி மகிழ்வார். என்னை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நடத்துவார். என்னை பலப்படுத்தி நிலைநிறுத்தி மகிழ்வார். அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும்
துதிப்பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வென்றாரே, சாத்தானை வென்றாரே, வல்லமைகள் அனைத்தையும் முறிந்தாரே. வென்றாரே, வல்லமைகள் அனைத்தையும் முறிந்தாரே. பட்டயத்தை எடுங்க. அதிகாரம், வல்லமைகள் அனைத்தையும் முறிந்தாரே. அந்த சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே. இயேசு நாம சொல்லி சொல்லி புரியுது. அந்த சாத்தான் மேல அதிகாரம். ஆக்ஷன், ஆக்ஷன். இயேசு நாம சொல்லி சொல்லி புரியுது. அந்த சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே. இயேசு நாம சொல்லி சொல்லி புரியுது. அந்த சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே. இயேசு நாம சொல்லி சொல்லி புரியுது. அந்த சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே. இயேசு நாம சொல்லி சொல்லி புரியுது. அந்த சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே. இயேசு நாம சொல்லி சொல்லி புரியுது. அந்த சாத்தான் மேல அதிகாரம், அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஓ, அந்த சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே. இயேசு நாம சொல்லி ரீபால ஷகல ரதனமோ ரீதல ரகதனா ரீபோ ஷலோ ரீதலமோ ரீதல ஷகதனமோ. நாம சொல்லி சொல்லி புரியுது. அந்த சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே. இயேசு நாம சொல்லி சொல்லி புரியுது. அந்த சாத்தான் மேல ஒரல ஷகதனமோ ரீதல ரகதனா. அந்த சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே. இயேசு நாம சொல்லி சொல்லி புரியுது. ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர். அவர் ஆலோசனையில் ஆச்சரியம் உள்ளவர், செயலில் மகத்துவம் உள்ளவர். அவருக்கு முன்பதாக, ஓ ஹல்லேலூயா, பூமி அதிரும். அவருடைய கர்ச்சிக்கிற சத்தத்திற்கு முன்பதாக யார் பயப்படாமல் இருப்பார்? ஹல்லேலூயா. இதோ சிங்கம் கர்ச்சிக்கிறது, யார் பயப்படாமல் இருப்பான்? அவருடைய சத்தம் வனாந்தரங்களில் தொனிக்கப்படுகிறது, தண்ணீரின் மேல் தொனிக்கப்படுகிறது, வனாந்தரம் நடுங்குகிறது. கர்த்தர் நம் மத்தியில வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தினால, ஐயா நான் தோற்று நான் போகிறேன், ஆனா இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால நான் ஜெயிக்க போகிறேன். என்னால பாவத்தை ஜெயிக்க முடியல, இன்னைக்கு அவர் நாமத்தினால ஜெயிக்க போறோம். என் வீட்டுல இருக்கிற பிரச்சனைய போராட்டத்தை ஜெயிக்க முடியல, இன்றைக்கு நான் ஜெயிக்க போறேன். வியாதியை ஜெயிக்க முடியல, இன்னைக்கு அவர் நாமத்தினால நான் ஜெயிக்க போறேன். டிப்ரெஷனை ஜெயிக்க முடியல என்னால. நிறைய பேருக்கு டிப்ரெஷன்ல அதை ஜெயிக்க முடியல. அந்த டிப்ரெஷன் உங்களை பாடப்படுத்துதுல, இன்னைக்கு அவர் நாமத்தினால அந்த டிப்ரெஷனை நீங்க ஜெயிக்க போறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் தேவன் ஜெயம் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சினே. கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சினே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம்.
இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர் அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர் அகிலம் படைத்தவர். கைகளை உயர்த்தி யுத்தத்தில் வல்லவர் மீட்போர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர் மீட்போர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஆமென். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹalleluya. அவர் யுத்தத்தில் வல்லவர். ஹalleluya. அவர் நம்மத்திலே ஜெயத்தை கொடுக்கிறவராய் அவர் வந்திருக்கிறார். ஹalleluya. Thank you Jesus. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். Thank you Jesus. Thank you Lord. Thank you Lord. Thank you Jesus. 112வது சங்கீதம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். துன்மார்க்கன் அதை கண்டு மனமடிவாகி தன் பற்களை கடித்து கலைத்து போவான், துன்மார்க்கருடைய ஆசை அலையும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திர ஆண்டவரே, தகப்பன் இந்த வார்த்தையை கொண்டு ஆவியானவர் நீங்கள் பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். ஆண்டவரே, நீர் பொறுப்பேற்று நடத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. முதல் வசனத்தில் பார்க்கும்போது கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷனுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை குறித்து தான் இந்த சங்கீதத்தின் வாயிலாக தேவன் நமக்கு வெளிப்படுத்துகின்றார். அல்லேலூயா. யாரெல்லாம் ஆசீர்வாதத்தை எப்படியெல்லாம் பெற்றுக்கொள்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதவர்களுடைய நிலைமை எவ்விதமாய் காணப்படும் என்பதையும் தேவன் உணர்த்துகின்றார். அல்லேலூயா. அப்படியாக பார்க்கும் பொழுது அவருடைய கட்டளைகளுக்கு யாரெல்லாம் கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளை பிரியமாக ஏற்று அதன்படி நடக்கிறார்களோ அவர்கள்
தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியுடையவர்களாக இருக்கின்றார்கள். அதான் பாக்கியவான் என்று சொல்லுகின்றார். ஹல்லேலூயா. அவ்விதமாக பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு செழிப்பை காண செய்கின்றார். யாருடைய வாழ்க்கையில்? தேவனுடைய கட்டளையின் பிரகாரமாக நடந்து அவருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கிறவருடைய வாழ்க்கையை தேவன் செழிப்படைய செய்கின்றார். அதனால தான் முதல் சங்கீதத்திலேயே பார்க்கிறோம் இல்லையா, அவனுடைய நாட்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட அந்த மரமானது எப்படி செழிப்போடு காணப்படுகிறதோ, தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிறதோ, அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் நம் ஒவ்வொருவர் மேலும் ஆசீர்வாதமாக வைக்கின்றார். ஹல்லேலூயா. நாம் செல்லக்கூடிய இடமெல்லாம் தேவன் ஆசீர்வாதமாய் நிரப்புகின்றார். கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கும் பொழுது, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளும் பொழுது, அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி சாய்க்கும் பொழுது, ஆவியானவர் இவ்விதமாய் நம்மளை எடுத்து பயன்படுத்துகின்றார். ஹல்லேலூயா. அனைவருக்கும் பயனுள்ள ஒரு பாத்திரமாய் திகழும்படியாக தேவன் நம்மளை உயர்த்தி வைக்கின்றார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, 2வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, அவன் சந்ததி பூமியில் பலத்திருப்பார்கள். ஹல்லேலூயா. அவர் சந்ததி பலத்திருக்கும் என்று சொல்கிறார். நம்ம மட்டும் இல்லை, அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு மட்டும் இல்லை, நம்மளோடு நின்று போயிடாது. மாறாக நம்மளுடைய சந்ததியுடைய சந்ததிகளுக்கு தேவ ஆசீர்வாதத்தை கட்டளை இடுகின்றார். ஹல்லேலூயா. ஊர் என்ற கல்தேய தேசத்தில் இருந்த அந்த ஆபிரகாமுக்கு தேவன் ஆசீர்வதித்தார். 12வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்த்து அவன் அந்த வார்த்தையின் பிரகாரமாக, தேவனுடைய வார்த்தையின் பிரகாரமாக அவன் ஏற்றுக்கொண்டு வந்தான். என்ன சொல்றாரு பாரு, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்திற்கு போ, பெரிய ஜாதியாக்குவேன். எப்ப நான் என்ன சொன்னேன்னா அதன் பிரகாரமாக நடக்கும் பொழுது கர்த்தர் எப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார். நான் உன்னை பெரிய ஜாதியாக மாற்றுவேன், பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். ஹல்லேலூயா. இப்பேற்பட்ட ஆசீர்வாதம் கர்த்தரிடத்தில் மட்டும்தான் கிடைக்கும். எந்த ஒரு மனுஷனோ அல்லது ஐஸ்வர்யவான்களோ கொடுக்க முடியாது. ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தை தேவன் ஆபிரகாமுக்கு கட்டளை இடுகிறார். ஆபிரகாம் என்ன சொல்றான் பாருங்க. அடுத்து கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான், கீழ்ப்படிந்தான். அவன் கீழ்ப்படிந்ததன் நிமித்தமாக அந்த ஜாதிகளுக்கு தகப்பனாக தேவன் உயர்த்தினார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அவனுடைய சந்ததியான 26வது ஆதியாகமத்தின் புத்தகத்தில் பார்க்கும் பொழுது, அவனுடைய சந்ததியான ஈசாக்கை தேவன் எவ்விதமாய் ஆசீர்வதித்தார் என்று பார்க்கும் பொழுது அவனுக்கு சொல்றார், அவனுக்கு கட்டளை கொடுக்கிறாரு, எகிப்து தேசத்திற்கு போகாமல் நான் உனக்கு சொல்லுகிற அந்த தேசத்தில் அமைதியாரு. ஹல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஈசாக்கு கேராரிலே குடியிருந்த பொழுது பலத்த காரியத்தை தேவன் அவன் மூலமாக செய்தார் என்று பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட பஞ்சமான அந்த காலத்திலையும் தேவ ஆசீர்வாதம் அவனுக்குள்ள நிலைத்திருந்தது. ஹல்லேலூயா. யாக்கோபு உறங்கி கொண்டு இருக்கும்போது தேவன் ஒரு சொப்பனத்தை காட்டுகின்றார். ஹல்லேலூயா. அப்போ அவன் தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் அவனுக்குள்ள ஒரு மாற்றம் காணப்பட்டது. இந்த இடத்துல ஒரு கிரியை இருக்கிறது என்பதை அவன் உணர்ந்தான். கர்த்தர் அவனோடு பேசுகிறார், நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கு நான் கொடுப்பேன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிடுகின்றார். இன்னைக்கு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு, அவருடைய வார்த்தைக்கு நாம் கட்டுப்பட்டு கட்டளைகளுக்கு பிரகாரமாக நடக்கும்போது இந்த தேசம் முழுவதும் தேவன் நம்மளுடைய கரத்தில் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றார். ஹல்லேலூயா. இந்த தேசம் முழுவதும் கொடுப்பதற்கு முடியாத இந்த திண்டுக்கல் பட்டணத்தை தேவ ஆவியானவர் நம்மளுக்கு போகின்றார். நம்மளை கொண்டு பலத்த காரியத்தை செய்ய போகின்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏனென்றால் இந்த தேசம், இந்த பட்டணமானது அவ்வளோ அருவருப்பான பட்டணமாய் காணப்படுகிறது. தேவன் உணர்த்தி கொண்டு இருக்கின்றார். எங்கு பார்த்தாலும் விக்கிரக ஆராதனை, விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், குடி. ஹல்லேலூயா. இப்பேற்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்துவதற்காகத்தான் தேவன் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கின்ற இந்த திண்டுக்கல் பட்டணத்தில் நம்ம எல்லாருமே பாக்கியவான்கள். அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நாம் கடந்து செல்ல போகிறோம். தேவனுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. 3வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது சங்கீதக்காரன் சொல்கிறான், 112வது என்னது இருக்கும்? ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றைக்கும். ஒரு நீதிமான் செய்யக்கூடிய காரியங்கள் அவனுடைய குடும்பத்தில் நிலைத்திருக்கும். அவனை கொண்டு தேவன் பலத்த காரியத்தை செய்கின்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் நிலைத்திருக்கும், ஒருபோதும் குறைவு இருக்காது.
ஏனென்றால் அவன் எல்லோருக்கும் கொடுத்து உதவுவனாக இருக்கின்றான். அவ்விதமாக தான் தேவன் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. அந்த ஈசாக்கு யாக்கோப்பினுடைய தேவன் இன்றைக்கு நம் மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு உற்சாகத்தினால நம்மளை நிரப்பி இருக்கின்றார். ஹல்லேலூயா. அவருடைய பணியை செய்வதற்காக, அவருடைய வார்த்தைகள் பிரகாரம் கட்டுப்பட்டு நடப்பதற்காக தேவ ஆவியானவர் என்ற நாளை நம்மளை அழைத்திருக்கின்றார். ஹல்லேலூயா. நம்மை கொண்டு இன்னும் அதிகமான பலத்த காரியத்தை செய்வார் என்று விசுவாசத்தோடு நம்ம நிற்போம். நீதி என்றென்றைக்கு இவர்கள் மத்தியில் நிலைத்திருக்கும். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அவர் மகிமையினால் நிரப்புகின்றார். ஒவ்வொருவரையும் மகிமையினால் நிரப்புகின்றார். என்ன சொல்லுகிறார்? அவருடைய இருதயம் ஒருபோதும் கரைப்படாதபடி இருக்கும். அது மட்டுமல்ல, இருதயம் உறுதியாக இருக்கும். ஒருபோதும் தொய்வு ஏற்படாது. ஹல்லேலூயா. சத்துரு பற்றி கொண்டா அப்படின்னா நமக்குள்ள ஒரு சோகம் ஏற்படும். கர்த்தர் நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போயிடுவார். காரணம், கர்த்தருக்குள்ள ஆவிக்குள்ள நம்ம இல்லை அப்படின்னா ஆவியானவர் நம்மளை விட்டு விலகி போகிறார். ஹல்லேலூயா. ஆனால் அவருடைய கட்டளைகளை நம்ம உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது, உண்மையாய் பற்றி கொள்ளும் போது ஆவியானவர் நமக்குள்ள நிலைத்திருக்கின்றார். நாம் செய்த நன்மைகள் நிமித்தமாக, நாம் செய்த அந்த நீதி நிமித்தமாக கர்த்தர் அந்த நீதியை நிலைநாட்டுகின்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சாமுவேலின் புத்தகம் 1 சாமுவேல் புத்தகத்தில் 2வது அதிகாரத்தில் சாமுவேல் என்ற பிள்ளையாண்டான் அவர் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு போய் விட்டாங்க. கர்த்தருக்குள் அவன் வளர்ந்தான். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் அவன் வளர்ந்தான். அவன் பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாய் நடந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்குள்ள இருந்தார், வழி நடத்தினார். யாருக்கெல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறாரோ அவர் எல்லாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே தான் இருப்பாங்க. ஹல்லேலூயா. சாமுவேல் அவ்விதமாக வளர்ந்தான், கர்த்தருக்குள்ள வளர்ந்தான். கர்த்தருக்குள்ள நம்மளும் வளரணும். அநேக நேரங்களில் நம்முடைய சிந்தனைகள் சிதறடிக்கப்படுகிறது. தந்திரமாக சாத்தான் செயல்படுவான். தேவ பிள்ளைகள் மூலியமாக தான் அவன் தந்திரமாக செயல்பட்டு கொண்டு இருக்கின்றான். ஹல்லேலூயா. அதிலிருந்து நம்ம விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் நம்ம ஆவியில் நிறைந்தவர்களாக, எப்பொழுதும் வேதத்தை தியானிப்பவர்களாக, கர்த்தருடைய பணியை செய்பவர்களாக, அவருடைய ராஜ்யத்தை கட்டுபவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அவ்விதமாக ஒரு சிந்தையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட சிந்தையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த கிருபையை கொடுக்கிறது கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான். அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய வேதத்திற்கு கட்டளைகளுக்கு செவி கொடுக்காமல் இருந்தாச்சு அப்படின்னாக்க என்னவெல்லாம் நடக்குது என்று பார்த்தோம் அப்படின்னா, ஆரம்பத்திலேயே மோசையும் ஆரோனும் பார்வோன்கிட்ட போகிறாங்க. கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரமாக அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு என்ன போகிறாங்க, இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிப்பதற்காக அவன்கிட்ட போகிறாங்க. அப்போது பார்வோன் ஒரு வார்த்தை சொல்கிறான், இந்த ஜனங்களை எனக்கு ஆராதனை செய்வதற்கு அனுப்பும்படியாக கேட்ட பொழுது என்ன சொல்கிறாங்க, பார்வோன் என்ன சொல்கிறான்னு பாருங்க. 5வது அதிகாரத்தில் போகிறோமா, யாத்திராகமத்தின் புத்தகம். நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? சகலத்தையும் படைத்த தேவனை பார்த்து அவன் சொல்றான். ஒரு சாதாரண மனிதன், ராஜாவா இருக்கட்டும், கர்த்தருக்கு முன்பதாக அவன் யாருமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சகலத்தையும் படைத்த தேவனை பார்த்து அவன் சொல்றான், அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், இஸ்ரவேலை போக விடுவதில்லை. அவனுக்கு தேவை என்னது? இந்த ஜனங்களை பூரா அடிமைத்தனத்தில் வச்சிருக்கணும். நான் சுகமாக இருக்கணும், நல்லா இருக்கணும், என் ஜனம் நல்லா இருக்கணும் எகிப்து தேசத்தில். அதனால தான் கர்த்தர் எகிப்து தேசத்தை எல்லாத்தையும் வாதையினால் அழித்து போட்டார் என்று பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. அவனுக்குள்ள அந்த நல்ல எண்ணம் இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவனுக்குள்ள காணப்படலை. கர்த்தர் பார்வோனை மட்டும் அழித்து போல அவனுடைய அந்த எல்லா சேனைகளையும் அழித்து போட்டார். எகிப்து தேசம் முழுவதும் அழிக்கப்பட்டு போட்டது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே போலதான் ஏலியினுடைய குமாரர்களை பற்றி நாம் பார்க்கும் பொழுது 1 சாமுவேலின் புத்தகம் 2வது அதிகாரத்தில் 12வது வசனம் வாசிங்க. ஏலியின் குமாரர் பேலியாலின் மக்களாக இருந்தார்கள், கர்த்தரை அறியவில்லை. அவங்க யாரே? ஊழியத்தை செய்கிறாங்க, தேவனுடைய பணியை செய்கிறாங்க, ஆசாரிய பணியை செய்கிறவங்க. ஆசாரிய பணியை செய்கிறவர்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஹல்லேலூயா. பேலியாலின் மக்களா இருந்தார்கள், கர்த்தரை அறிகிற அறிவே இல்லையா. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவன் உபத்திரவத்தை கொடுத்து கொண்டு வந்தான்.
அவனுடைய தகப்பனும் அவனை கண்டிக்கலை. சும்மா அசால்ட்டா ஏன்டா இப்படி செய்கிறா இதோடு இந்த வார்த்தையோட விட்டுட்டான். கண்டிப்பாக சொல்லலை. கர்த்தருடைய கோபத்திற்கு ஆளானார்கள் என்று பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. அதான் வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய மனுஷன் ஒருவன் ஏலியின் இடத்துல வந்து சொல்கிறான், 30வது அதிகாரத்தில் கடைசி பகுதி, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய கனத்தை நம்ம கொடுக்கணும். அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நம்மை அவருக்கு முன்பதாக தாழ்த்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கின்றது. ஹல்லேலூயா. அதான் சொல்கிறாரு, என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அது 33வது வசனம், உன் ஆத்மாவை வேதனைப்படுத்தவும் வைக்கப்படுவார்கள், உன் வம்சத்திலுள்ள யாவரும் வாழ வயதிலே சாவார்கள். ஏன்? கர்த்தரை அறியலை. ஒரு ஆசாரிய ஊழியத்தில் இருந்த அந்த குடும்பமானது கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய கனத்தை கொடுக்கலை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கலை. கட்டளை என்ன என்பது அவர்களுக்கு தெரிந்திருந்தும் அதன் பிரகாரமாக அவர் நடக்கலை. ஹல்லேலூயா. அதனால் அவர் சொல்கிறார், ஒரு கட்டளையாக கொடுக்கிறார், வாழ வயதில் அவர்கள் சாவார்கள். அடுத்த வசனம், ஓப்பனி பினகாசின் உன் 2 குமாரன் பேரில் வருவது உனக்கு அடையாளமாக இருக்கும். அது அவன் குடும்பத்தில் உள்ளவனை வச்சு அடையாளத்தை கொடுக்கின்றார். அவ்விதமாக செய்து முடித்தார் கர்த்தர். ஒரே நாளில் சாவார்கள். 2 பேர் ஒரே நாளில் செத்தார்கள். அடுத்தடுத்த வசனங்களை நம்ம அதிகாரங்களை படித்து பார்த்தோம்னாக்க தெரியும். ஹல்லேலூயா. இவ்விதமாக கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தோம்னாக்க கர்த்தர் எவ்விதமாக நம்மளை வாதிக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. ஆனால் சங்கீதக்காரன் சொன்னது பிரகாரமாக தேவ சமூகத்தில் வந்திருக்க நம்ம ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு பயந்தவர்களாக, அவன் சொன்னது பிரகாரம் கர்த்தருக்கு பயந்த அவருடைய கட்டளைகள் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்ற வார்த்தையின் பிரகாரமாக அவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம கட்டுப்பட்டு நடப்போம். வேதம் என்ன சொல்லுகிறதோ அந்த வேதத்தின் பிரகாரமாக நாம் நடப்பதற்கு நம்மளை மாற்றிக்கொள்வோம். இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி வேணால் இருந்திருக்கலாம். ஹல்லேலூயா. குடும்பத்துலேயோ அல்லது வெளியிலேயோ வேலை ஸ்தலங்களிலேயோ நம்ம எப்படி வேணால் இருந்திருக்கலாம். இன்றைக்கி தேவ சமூகத்தில் நம்ம அர்ப்பணித்து செபிப்போம். ஹல்லேலூயா. அந்த அர்ப்பணிப்பை தயவாய் கர்த்தர் ஏற்றுக்கொள்வார், நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார். ஒரு மாற்றம் தேவன் இன்றையிலிருந்து நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுப்பார். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு தேவனை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, கரை திரையற்ற பரிசுத்தரோடு, கரை திரையற்ற பரிசுத்தரோடு, ஏழை நான் பொன் வீதியில் உலாவிடுவேன், ஏழை நான் பொன் வீதியில் உலாவிடுவேன். என்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். என்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். என்னுள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே, எந்த நின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே. என்னுள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே, எந்த நின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா.
நாவு போதாதையா. இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நியாயாதிபதிகளின் புத்தகம் 16வது அதிகாரம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம் அந்த வசனத்தை. நியாயாதிபதிகளின் புத்தகம் 16வது அதிகாரம் 22வது வசனம். எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? 325வது பக்கம். 325வது பக்கம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? Are you ready? என்னங்க ரெடியா? எஸ், ஓகே. அவன் தலைமயிர் சிரைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்கத் தொடங்கிற்று. ஹல்லேலூயா. அவன் தலைமயிர் சிரைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்கத் தொடங்கிற்று. ஹல்லேலூயா. இன்னொரு வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். இதே வசனத்தில் 2 வேர்டை மட்டும் கட் பண்ணி ஜாயின் பண்ணி பேஸ்ட் பண்ண போறோம். திரும்பவும் தொடங்கிற்று. சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. திரும்பவும் தொடங்கிற்று. Again it started. Again it started. 10 வருஷமா ஒரு பழைய வண்டியை யூஸே பண்ணல. வண்டி எடுக்கிறீங்க, ஓடுமா? 10 நாளுக்கு அப்புறம் வண்டி எடுத்து கிக் பண்ணாலே கால் வலி வந்துடும். 10 வருஷத்துக்கு அப்புறம் பைக் எடுத்தோம்னா ஓடுமா? ரஸ்ட் ஃபார்ம் ஆயிடும். சரி, ட்ரை தான் பண்ணி பார்ப்போமேன்னு தூசிலாம் தட்டிட்டு அடிக்கிறோம் 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 அடின்னு அடிக்கிறோம். ஆனாலும் என்ன ஆகல? ஓப்பன் ஆகல. திடீரென்று கடைசியா ஒரு தடவை அடிச்சுட்டு ஒர்க் ஆகலையே தூக்கி போட்டுருவோன்ற மென்டாலிட்டியோட ஒரு சும்மா ஒரு கிக் ஸ்டார்ட் ஆகுது. ஹல்லேலூயா. Again it started. திரும்பவும் தொடங்கிற்று. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, திரும்பவும் தொடங்கும். உங்களுக்கு தொடங்கும்னு சொல்லுங்க. திரும்பவும் தொடங்கும், திரும்பவும் தொடங்கும், திரும்பவும் தொடங்கும். எது திரும்பவும் தொடங்கும்? எது உங்களை விட்டு போனதோ, எது உங்களை விட்டு போனதோ, God will start it again. Again. காரணம் என்ன தெரியுமா? அவருடைய கிருபை உங்க மேல இருக்குது. அவருடைய கிருபை உங்க மேல இருக்கு. அதனால ஆண்டவர் அதை ஸ்டார்ட் பண்றார். உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா, எல்லாத்தையும் உடைச்சிட்ட, ஒன்றும் இல்லாம ஆக்கிட்ட, நான் கொடுத்ததெல்லாம் கிறுக்கி போட்டுட்ட, கிழிச்சு போட்டுட்ட, தூக்கி போட்டுட்ட. பட் ஸ்டில் நீ என்னை இப்ப தேடினதுனால நான் திரும்பவும் தரேன். மோசே தேவன் எழுதி கொடுத்த 10 கற்பனைகளினுடைய கற்களை உடைத்தான். உடைச்சதுக்கு அப்புறம் உடைக்கும் பொழுது அவனுக்கு அவ்வளோ ஃபியூரியஸ் கோபம். உடைச்சு தள்ளுறான். அங்க இருக்கிற அந்த பொன் கன்றுக்குட்டியை உடைக்கிறான். அத நெருப்புல மீண்டும் எரித்து அதை கூழாக்கி அநேகருடைய வாயில பயங்கர டென்ஷன் ஆயிட்டான். பயங்கர கோபம். நிறைய பேர் அன்னைக்கு கொலை செய்யப்படுகிறார்கள். எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் மோசஸ்க்கு ஒரு காரியம் வருது. ஐயோ, நான் உடைச்சிட்டேனே, இவங்கள பார்த்துட்டு நான் அதை உடைச்சிட்டேனே. அதுவும் அந்த கல்லை அவரே மேக் பண்ணி கொடுத்தாரு, அவரே அதை எழுதினாரு. நான் உடைச்சிட்டேனே, நான் உடைச்சிட்டேனே. அன்று சொல்றாரு, நீ திரும்பவும் மேலே வா, நான் திரும்பவும் தருகிறேன்.
கர்த்தர் சொன்னபடி மோசே மீண்டும் சீனாய் மலைக்கு மேல் ஏறுகிறான். திரும்பவும் தொடங்கிற்று. உடைச்சிருக்கிறீங்களா? நிறைய பேர் உங்க வாழ்க்கையில தேவ திட்டத்தை உடைச்சிருக்கிறீங்களா? தேவன் சொன்ன காரியத்தை உடைச்சிருக்கிறீங்களா? தேவன் எவ்வளவோ தடவை சொல்லியும் தரிசனம்லாம் விலகி போய் ஒன்றும் இல்லாமல் உட்காந்துருக்கிறீங்களா? ஆரம்பத்தில் நான் ரொம்ப அக்னியாலாம் இருந்தேன், இன்னைக்கு நான் ரொம்ப ட்ரையாக உட்காந்துருக்கிறேன், ஒன்றும் இல்லாமல் உட்காந்துருக்கிறேன். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நான் அப்படி இருந்தேன், ஆனால் இப்போ எனக்கு சூழ்நிலைகள் காரணமாக எல்லாம் மாறி போச்சு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, இன்றைக்கு நான் திரும்பவும் தொடங்க பண்ணுவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் கீ அப்படி ஆன் பண்ணி விட போறார். கெட் ரெடி. கண்களை மூடிப்போம், ஜெபிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, எங்களோடு நீர் பேசும், சத்தத்தை தொனிக்க பண்ணும், உமது வார்த்தைகள் எங்களை உயிர்ப்பிக்கட்டும், எங்களை பலப்படுத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். Thank God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாய் உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பிளஸ் பண்ணுவார், உயர்த்துவார். எதை பற்றி சோர்ந்து மட்டும் போயிடாதீங்க, தொடர்ந்து போராடுங்க. அவர் உங்களோடு கூட இருக்கிறார். போராடுறது நீங்க தனியா போராடல, நீங்க அவரோடு கூட போராடுறீங்க. சொல்ல போனா நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள், அவர் உங்களுக்காய் போராடி கொண்டிருக்கிறார். அவரை போராட விடுங்க, ஆவியில அவரை போராட விடுங்க. உங்களிலிருந்து அவர் விண்ணப்பம் செய்து அவர் போராடுவார். ஜெயத்தை நிச்சயமாய் காண்பீர்கள். ஹல்லேலூயா. சோ இன்னைக்கு மீண்டும் சிம்சோனை குறித்ததான காரியத்தை கொஞ்சம் பார்க்க போகிறோம். மனோவாவின் மனைவியோடும் கர்த்தர் பேசினார். கர்த்தருடைய தூதனானவர் வந்து பேசினார், தீர்க்க தரிசனங்களை பேசினார், பிறக்க போகிற குழந்தையை பற்றி பேசினார். அவன் நசரேயனாக இருக்க வேண்டும். நசரேயன் அப்படி என்றால் fully totally devoted to God. ஆண்டவருக்காக அவன் நேர்ந்து கொடுக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. அவன் வேற யாருக்காகவும் அவன் செயல்படக்கூடாது. செக்யூலர் ஒர்க் அவன் பார்க்க கூடாது. கர்த்தருடைய வேலையை மட்டும்தான் அவன் செய்ய வேண்டும். அதில் அவன் செய்யக்கூடாத சில காரியங்கள், திராட்சை ரசமோ, ஆல்கஹாலோ, மதுபானமோ, ஸ்ட்ராங் ட்ரிங்கோ அவன் குடிக்கவே கூடாது. அது சம்பந்தப்பட்ட எந்த பொருளையும் அவன் சாப்பிடவும் கூடாது. திராட்சை ரசம் சம்பந்தப்பட்ட எந்த பொருட்களை சாப்பிடவோ குடிக்கவோ கூடாது. இரண்டாவது, செத்தவர்களுடைய பிணத்தை அவன் தொடவே கூடாது. ஹல்லேலூயா. தீட்டானதை அவன் தொடவே கூடாது, தீட்டானவைகளை அவன் சாப்பிடவே கூடாது. ஹல்லேலூயா. மூன்றாவது முக்கியமான காரியம், அவனுடைய தலையிலே இந்த சவகிரகன் கத்தி படவே. இந்த மூன்றும் தான் ஒரு நசரேயனுக்கான அடையாளம். இப்படியாக அவனை தேவனுக்கு என்று ஒப்பு கொடுப்பீர்களா? நான் உனக்கு பிள்ளையை கொடுக்க போறேன், அவனுக்கு நீ அப்படி கொடுப்பீங்களா? நீ கொடுக்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்போடு மனோவாவினுடைய மனைவியினிடத்திலே கர்த்தர் பேசினார். அதிலும் விசேஷமாக அவன் வயிற்றிலே உருவான நாள் முதற்கொண்டு மனைவி அதை சுமக்கிற தாயார் அந்த திராட்சை ரசத்தையோ தீட்டான ஆகாரத்தையோ தொடவே கூடாது. பிகாஸ் அந்த கரு ஆண்டவருக்காக டெடிகேட் பண்ணப்படுகிறது. அப்போ ஒவ்வொரு நாளும் அந்த தாய் வயிற்றிலே கருவை சுமக்கிற அந்த தாயானவள் இந்த உள்ளே இருக்கக்கூடிய கரு தேவனுக்கு பயன்பட போகிறது என்பதை ஒவ்வொரு நாளும் நினைத்து அவள் தன்னை பரிசுத்தப்படுத்துகிறாள். ஹல்லேலூயா. அவள் என்ன செய்கிறா? பரிசுத்தப்படுத்துகிறார், தன்னை பத்திரப்படுத்துகிறார், தேவனுக்குள்ள தன்னை காத்துக் கொள்ளுகிறார். நான் பரிசுத்தமா இருந்தாதான் என் வயிற்றில் இருக்கிற குழந்தை பரிசுத்தமா இருக்கும். ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியம். பெற்றோர்கள் பரிசுத்தமா இருந்தாதான் பிள்ளைகள் பரிசுத்தமா இருக்கும். பெற்றோர்கள் பாவம் செய்யும் பொழுது அதை பார்க்கிற பிள்ளைகளும் பாவம் செய்யும். பெற்றோர்கள், நீங்கள் நானும் நம்ம பிள்ளைகளுக்கு முன்பதை பரிசுத்தமாக இருக்க கடவோம், வசனங்களின்படி நடக்க கடவோம். தேவன் பிள்ளையை பெற்றெடுக்க செய்தார், பிள்ளை அழகாய் வளர்ந்தது. கர்த்தருடைய ஆவியானவர் அந்த பிள்ளையின் மேலே தங்கி இருந்தார். சிம்சோன் என்று அவர்களுக்கு பெயர் வைத்தார்கள் அந்த மகனுக்கு. நம்ம கற்பனையிலும் படங்களிலும் டிவி டிராமாக்களிலும் இந்த சிம்சோனை குறித்து கார்ட்டூன்ஸ் நிறைய படங்கள் வந்து கொண்டிருக்கிறது.
அதிலெல்லாம் சிம்சோனை எப்படி காண்பிக்கிறார்கள் என்றால் ஒரு பெரிய ஜெயண்ட் மாதிரி காண்பிக்கிறார்கள், ஒரு பெரிய ஜைஜாண்டிக் பர்சன் மாதிரி காமிக்கிறாங்க. மற்ற அத்தனை பேரை தாண்டி சிம்சோனுடைய சரீரம் பலத்திருக்கிறதை போல, அப்படியே ஒரு பாடி பில்டர் போல, கோலியாத் எப்படி நம்ம பார்க்கிறோமோ கற்பனையில வருகிறானோ அது போல சிம்சோன் இருக்கிறான் என்று நாம் நினைக்கிறோம். பட் சிம்சோன் was just like you and me. Hallelujah. சிம்சோன் ஒரு சாதாரண ஒரு ஆண்மகன், உங்களை போலவும் என்னை போலவும். நம்மளை பார்த்தா பயம் வருமா? இவனை பார்த்தா அடிச்சு போட்டு போயிடலான்னு போல தான் தோணும். சாதாரண ஒரு ஆளு. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, சிம்சோன் நம்மை போல பாடுள்ள மனுஷன்தான், சாதாரண மனுஷன்தான். ஹல்லேலூயா. சாதாரண ஆளு. நார்மல் ஆவரேஜ் ஹைட், ஆவரேஜ் வெயிட், ஆவரேஜா ஒரு ஹியூமன் மேல், ஒரு ஆண்மகன் எப்படி இருப்பானோ அப்படிதான் இருக்கிறான். ஆனால் கர்த்தர் அவன் மேல போட்ட அபிஷேகம் இருக்குதே, that was wonderful. அந்த அபிஷேகம் வேற யாருக்காவது ஆண்டவர் கொடுத்தாரான்னு கேட்டா வேற யாருக்குமே தேவன் கொடுக்கவே இல்லை. அவனுடைய அபிஷேகத்தை பார்த்தா நமக்கெல்லாம் பொறாமையா இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் நம்ம மேல வராதானே. நல்ல வேலைக்கு வரல, வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? நீங்க சொல்லுங்க, என்ன பண்ணுவீங்க? இப்படியே அமைதியா இருப்போம் பாஸ்டர் அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? அப்படிப்பட்ட அபிஷேகம் இருந்துச்சுன்னா திரும்பவும் அமைதியா இருப்போம் பாஸ்டர். என்ன பண்ணுவீங்க? அபிஷேகம் பெற்றா சிரிப்போம் பாஸ்டர். சொல்லுங்க. அப்படியா? எவனாவது பேசினா போதுங்க பார் போ. சூப்பராக்கா, எனக்கு இந்த மாதிரி ஆன்சர் தான் வேணும். ரியலா வருது. எப்படி இருப்போம்? கெத்தா இருப்போம். அடிச்சு நொறுக்கிறவன் பாத்துக்க அப்படின்ற ஒரு மாதிரியா அப்படியே பிஹேவ் பண்ணுவோம் இல்ல. அவன் மேல போட்ட அபிஷேகம் வல்லமையான ஒரு அபிஷேகம். எப்பொழுதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ளே வந்தார் தெரியுமா? எப்பொழுதெல்லாம் அவனுக்கு பயம் வந்ததோ. அவன் பயப்படுறாள் ஆக்சுவலி, தெரியுமா? அவன் எப்படிப்பட்ட ஆளு? என் கூட கொஞ்சம் பேசுங்க. எப்படிப்பட்ட ஆளு? கொஞ்சம் பயப்படுறாள். அவன் கொஞ்சம் பயந்தானா போதும், ஒரு த்ரெட்டனிங், ஒரு த்ரெட் வந்தா போதும், ஒரு பயமுறுத்தலான சில காரியம் வந்தால் போதும், உனக்கு கொஞ்சம் பயம் வந்துடும். ஆனால் சிம்சோனே, you are a Nazarite. நீ நசரேயன். you fully devoted to me. நீ எனக்காக நீ உன்னை அர்ப்பணித்திருக்கிற. நீ தாயின் வயிற்றில உருவாக்குவதற்கு முன்னே உன்னை நான் அறிந்திருக்கிறேன். நீ தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே உன்னை நான் அனாயிண்ட் பண்ணிருக்கிறேன், உன்னை நான் பிரித்தெடுத்திருக்கிறேன். எனவே எனக்காக நீ ஃபுல்லா நீ டிவோட் பண்ணிருக்கிறபடினால், எனக்காக நீ முற்றிலும் உன்னை அர்ப்பணித்திருக்கிறபடினால் உன்னுடைய பயப்படுதலை பார்த்து நான் அமைதியா இருக்க மாட்டேன். I will give you a great strength. ஒரு பெரிய வல்லமை உள்ள ஆவியை அவனுக்குள்ளே ஊற்றினார். கடந்த நாட்களில் பார்த்தோம். அவனுக்குள்ளே தேவன் ஒரு ஆவியை ஊற்றினார். சிங்கத்தை கிழித்தானா. அவன் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் பயங்கரமாய் வந்தாராம். அப்பொழுது அவன் என்ன செய்தானா? அதுக்கு முன்னாடி என்ன செய்தானா? 30 பேரை சங்காரம் செய்தான, பெரிய பராக்கிரமசாலிகளை. அதற்கப்புறம் கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் பலமாய் வந்தாராம். 1000 பேரை தாடை எலும்பை கொண்டு, கழுதையினுடைய தாடை எலும்பை கொண்டு அடித்து நிர்மூலமாக்கினானா. ஹல்லேலூயா. பயப்படுகிறவன் ஒரு சாதாரண ஒரு ஆள். ஹல்லேலூயா. ஆனால் அவனுக்குள்ளே தேவ வல்லமை பயங்கரமாய் இறங்குகிறபடினால் அவன் சகலத்தையும் ஜெயித்தான், மேற்கொண்டான், வல்லமையினால் நிரப்பப்பட்டான். சத்துருக்கள் அவனை கண்டு நடுங்கினார்கள் என்று நாம் கடந்த நாட்களை நம்ம பார்த்தோம். ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்றால், ரொம்ப முக்கியமான காரியத்தை பார்க்க போகிறோம். அவன் தலைமயிர் சிரைக்கப்பட்ட பின்பு அப்படின்னு ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். அப்போ அவனுடைய தலையிலே சவரகன் கத்தி படவே கூடாது இல்லையா? ஆனால் பட வேண்டிய சூழ்நிலைக்கு இவனே காரணமாய் மாறிவிட்டான். அவனுடைய தலைமயிரை சிரைப்பதற்கு இவனை இடம் கொடுத்து விட்டான். ஹல்லேலூயா. சிரைப்பதற்கு ஏற்ற இடத்துல போய் தலையை வச்சுட்டான். இவனே காரணமாய் மாறிவிட்டபடினால் தலை சிரைக்கப்பட்டு போனது. சிரைக்கப்பட்டதற்கு காரணம் என்ன? ஒரு 3 முக்கியமான காரணங்களை
நான் உங்களுக்கு வேதத்திலிருந்து காண்பித்து கொடுக்க போகிறேன். சில நேரங்களில் நாம் நம்மளுடைய பலத்தை இழப்பதற்கு காரணம் இதுவே. தேவன் கொடுக்கிற அபிஷேகத்தை இழப்பதற்கு காரணம் இதுவே. தேவன் கொடுத்திருக்கிற வல்லமைகளை நாம் இழந்து போவதற்கு இந்த காரணங்களில் ஒரு காரணமாய் உங்களுக்கும் காணப்படலாம். எனவே இன்றைக்கு அந்த காரியங்களை, அந்த காரணங்களை நீங்கள் அறிந்த பின்பு அது உங்களுக்கு அது செட் ஆகும் என்றால், ஆமா இதே காரணம் தான் எனக்கும் இருக்குது அப்படி நீங்க உணர்ந்தீர்கள், கர்த்தர் உங்களை உணர்த்தினார் என்றால் இன்றைக்கு அதை செட் ரைட் பண்ணுங்க. திரும்பவும் தொடங்கும். உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஜர்னி திரும்பவும் தொடங்கும். அந்த பராக்கிரமம் உள்ள அந்த ஸ்பிரிச்சுவல் ஜர்னி திரும்பவும் தொடங்கும். இழந்து போன அத்தனையும் தேவன் திரும்பவும் தொடங்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேரடியான விஷயத்துக்குள்ள வர விரும்புகிறேன். நியாயாதிபதிகளின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். கொஞ்சம் கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அநேக நேரங்களில் நாமும் இதை இந்த பாதையிலே, இந்த சொல்லப்பட்ட வசனத்தினுடைய பாதையிலே அல்லது அனுபவத்திலே நாம் நிச்சயமாய் கடந்து வந்திருப்போம். ஒருவேளை அது நமக்கு புரியாமல் இருந்திருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு அதை புரியப்படுத்த விரும்புகிறார். சிம்சோனுக்கு வாலிப வயது வந்து விட்டது. அவனுக்கு இப்ப என்ன ஆசை அப்படின்னு கேட்டா, பெலிஸ்திய தேசத்தில் இருக்கிற ஒரு பெண்ணை திருமணம் பண்ண வேண்டும் என்ற ஆசை வந்து விட்டது. அவன் எங்கே ஊர் சுத்தி இருக்கிறான், போயிட்டு அங்க பெலிஸ்திய பெண்ணை, ஒரு பெண்ணை பார்த்து அவனுக்கு அவள் மேல ஒரு கண் வந்தது. திருமணம் பண்ண வேண்டும் என்ற ஆசை வந்தது. அந்த ஆசையினாலே இவன் போய் தன் தாய் தகப்பனிடத்துல பேசுகிறான். கவனிங்க, சிம்சோன் இருந்த காலத்திலே பெலிஸ்தியர்களுடைய அண்டர்ல, கண்ட்ரோல்ல தான் இந்த இஸ்ரவேல் இருந்துச்சு. பெலிஸ்தியர்களை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரவேலரை. அப்பொழுது இந்த சிம்சோன் பெலிஸ்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் பண்ண வேண்டும் என்று நினைக்கின்றான். இது சரியா தவறா? இந்த சைடு இருந்து சொல்லுங்க. பெலிஸ்தியரை ஒரு பெண்ணை திருமணம் பண்ண வேண்டும் என்று நினைத்தது சரியா தவறா? தவறு. ஆமா, பெலிஸ்தியர் தான் எதிரிகளா இருக்கிறானுங்க. அப்ப எதிரி கூட்டத்துக்குள்ள இருந்தே ஒரு பெண் எடுக்கிறது ரொம்ப தவறு. ரெண்டாவது, அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் சொல்றான், டாடி நான் இந்த பொண்ணை பார்த்துருக்கிறேன், எனக்கு என்ன பண்ணி கொடுங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க. வாழ்ந்தா அவளோட தான் வாழ்வேன், இல்லைனா நான் என்ன பண்ணிடுவேன், நான் செத்துருவேன். அவங்க அப்பா அம்மா போராடுறாங்க. டேய், கர்த்தருடைய தேசத்துல நம்ம நிக்கிறோம்டா, இங்க தேசத்துல எத்தனையோ தேவ பிள்ளைகள் இருக்கிறாங்கடா, நம்ம சகோதரர்களுடைய குடும்பங்கள் இருக்குடா, இதுல இருந்து தேவ பிள்ளையை நீ திருமணம் பண்ற? நோ டாடி, எனக்கு யாரு தான் வேணும், எனக்கு அவ தான் வேணும். வற்புறுத்துறான். சரி, ஒரே புள்ள, ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிறந்திருக்கு, பிள்ளை இல்லை பிள்ளை இல்லைன்னு கதறணும், கத்தர் பிள்ளைய கொடுத்துட்டாரு. பிள்ளைய செல்லமா வேற, ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிறந்த பிள்ளைய எப்பயுமே பெற்றோர்கள் என்னதான் பண்ணுவாங்க, ஓவர் செல்ல. ஒரே புள்ள, ஒத்த புள்ள, ரொம்ப செல்லமா வளர்த்தாச்சு. அதனால இந்த சிம்சோனுடைய ஆசையை என்ன பண்ணி தொலைவோம், போய் தொலைவோம், என்ன பண்றது, செல்லம் கொடுத்து தொலைஞ்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இப்போ ஒரு வார்த்தை அதில் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் யாரு, சிம்சோன் பெலிஸ்தரிடத்தில் குற்றம் பிடிக்க முகாந்திரம் உண்டாகும்படி இது கர்த்தரின் செயல் என்று அவன் தாயும் தகப்பனும் அறியாதிருந்தார்கள் அக்காலத்திலே. ஓகே ஃபைன், இதுதான் ரொம்ப முக்கியம். என்னன்னா, இவன் இப்படியாக போய் அந்த பெண்ணை திருமணம் பண்ண வேண்டும் என்று போகிற இந்த காரியம், இது கர்த்தருடைய செயல். இது பெற்றோர்களுக்கு புரியல. ஒருவேளை உங்களுக்கு குழப்பமா இருக்கலாம். என்ன குழப்பம்? இவன் பண்றது தப்பு, பண்றது தப்பு, பண்றது தேவனுக்கு விரோதமான பிரியமில்லாத காரியம். அது எப்படி தேவனுடைய செயலா இருக்க முடியும்? இப்ப அவங்க அம்மா அப்பா சொல்றாங்க, டே கர்த்தருடைய பிள்ளையை திருமணம் பண்றான்னு சொல்றாங்க. அது சரிதானே? சரிதானே? ஆனா வசனம் சொல்லுது, இது கர்த்தருடைய செயல் என்று தெரியாததுனால அவர்களும் என்ன பண்றாங்களா, இப்படி பண்றாங்க அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா.
இதுல ரொம்ப நீங்க ஆழமாய் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், நீங்கள் ஆரம்ப காலத்தில் நீங்கள் வளரும் பொழுது, ஸ்பிரிச்சுவல் ஜேர்னில, உங்களுடைய ஆவிக்குரிய பிரயாணத்துல, the beginning ஸ்டேஜ்ல சில விஷயங்கள் உங்களுக்கு புரியவே புரியாது. சில விஷயங்கள், சில நேரத்தில் நீங்க சினிமா பாட்டு கேட்பீங்க, இதுல என்ன இருக்குது, நல்ல வார்த்தைகள் தானே, நான் என்ன அசிங்கமான வார்த்தையா பார்க்கிறேன். சில நேரத்தில் ரசிக்கப்பட்டிருப்பீங்க, நீங்க டிவி சீரியல் பார்ப்பீங்க, அதுல ஒண்ணு தப்பு இல்லையே, நல்லா தானே இருக்கு, ஒன்னும் பாவம் இருக்கிற மாதிரி தெரியலையே, நல்ல காரியத்தை தானே போடுறாங்க, எனக்கு புரியுற மாதிரி தானே இருக்கு அப்படின்ற பேர்ல ஏதோ ஒரு தவறுகளை நாம் செய்து கொண்டு வருகிறோம். ஹல்லேலூயா. ஆரம்ப காலங்களிலே புரிகிறது இல்லை. ஆனால் அவ்வப்போது பாஸ்டர் திட்டுவாரு, அம்மா அப்பா திட்டுவாங்க, அல்லது கூட இருக்கிறவங்க பரிசுத்தவான்கள் திட்டுவாங்க. ஏன்னா எப்ப பார்த்தாலும் ஒரு சின்ன விஷயத்துக்கெல்லாம் திட்டுறாங்க, சின்ன விஷயத்துக்கெல்லாம் திட்டுறாங்க, சின்ன விஷயத்துக்கெல்லாம் திட்டுறாங்க அப்படின்ற ஒரு கோபம் எழும்புது தானே, எழும்புதா இல்லையா? ஆமா. எத்தனை பிள்ளைங்க சொல்றோம், எனக்கு அவன் தான் வேணும். கர்த்தர்ட்ட கேட்டியாமா? அதெல்லாம் நான் கேட்டுக்கிறேன், எனக்கு அவன் தான் வேணும், எழுது அவதான் வேணும். போராடுறோமா? சிம்சோன் இதே தான் போராடுறான். சிம்சோனுடைய தவறை தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான ஒரு ஆயுதமாய் தேவன் பயன்படுத்தினார். சிம்சோனுடைய தவறை தேவ திட்டம் நிறைவேற்றுவதற்கு ஆயுதமாய் பயன்படுத்தினார். அப்ப நம்ம தவறை கர்த்தர் ஆயுதமா பயன்படுத்துவாரான்னு கேட்டா, அவருக்கு தேவைப்பட்டால் அதை செய்வார். அவருக்கு தேவைப்பட்டா செய்வார். அதற்காக அவன் பண்ணது சரியாய் விடுமா? இப்போ நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். இப்போ இந்த பெண்ணை திருமணம் பண்ணும்படி போறான். போனதுக்கு அப்புறம் தான் அந்த பெண்ணை அவங்க அப்பா கொடுக்க மாட்டேன்ட்டாரு, வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு. அதனால ஒரு பெரிய யுத்தம் வந்துச்சு. யுத்தத்துல யார் ஜெயிச்சது? சிம்சோன் ஜெயித்தான். அதுலதான் சிம்சோனுக்கு பேரே வருது. அப்போ அவன் இப்படி யோசிச்சிருக்கலாம்ல, நான் பெலிஸ்திய பெண்ணை திருமணம் பண்ண வேண்டும் என்று போனதுனால தானே இன்னைக்கு தேவநாம மகிமைப்பட்டிருக்கு. அப்ப நான் பண்ணது சரிதானே? என்ன வந்திருக்குமா? வந்திருக்காதா? வந்திருக்கு. அவருக்கு சாருக்கு தலைவருக்கு வந்துச்சு. நான் பின்னாடி ஏன் நான் சொல்றேன், எப்படி நான் சொல்றேன், உங்களுக்கு இதை இன்னும் கொஞ்சம் புரிய வைக்க நான் விரும்புகிறேன். இப்ப நான் எப்படிப்பட்ட ஒரு ஆள் என்று கேட்டால், எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். பாஸ்டர் அவரை பத்தி அவர் சொல்றாரு பாருங்கன்னு பேசாதீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நான் எப்படிப்பட்ட ஒரு ஆள் என்றால், ஒரு பிடிவாதக்காரன். நான் யாரு? பிடிவாதக்காரன். நான் ஒரு முயலை பிடிச்சு, ஒரு காலை பிடிச்சுக்கிட்டு இந்த முயலுக்கு 3 கால் தான் சொன்னா நீங்க எல்லாரும் என்னதான் சொல்லணும்? ஆமான்னு தான் சொல்லணும். இல்லைன்னா ஆமான்னு நான் சொல்ல வைப்பேன். அப்படிப்பட்ட ஒரு பிடிவாதக்காரன் நான். சரிங்களா? அப்படிப்பட்ட பிடிவாதக்காரன். இப்போ என் புள்ள சொல்றான், டாடி நான் வந்து அமெரிக்காவில் போய் அல்லது ரஷ்யாவில் போய் நான் படிக்கணும்னு நினைக்கிறேன் டாடி, எனக்கு வந்து ரெடி பண்ணி கொடுங்க, நான் அங்கே தான் போய் படிக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவன் நினைக்கிறான். சரிங்களா? நம்ம தான் பேசிக்காவே யாரு? நான் யாரு பேசிக்காவே? பிடிவாதக்காரன். அதனால இவன் நினைச்சது நடக்கக்கூடாது, நான் நினைக்கிறது தான் அவன் வாழ்க்கையில நடக்கணும். அதனால இந்த திருச்சி, இந்த தஞ்சாவூர், இந்த கும்பகோணம், இல்லை இந்த கோயம்புத்தூர், இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு காலேஜில் அவனை வேணுமென்றே படிக்க வைக்கணும்னு நான் விரும்புகிறேன். அவனை வேண்டுமென்றே. ஏன்னா நான் யாரு? பிடிவாதக்காரன். ரைட்டுங்களா? இப்போ ஆண்டவருடைய திட்டம் என் மகனை குறித்து ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆண்டவருடைய திட்டம், இவன் திருச்சியில தான் படிக்கணும் அப்படின்னு தேவனுடைய திட்டம் இருக்கு. இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? என் பிடிவாதத்தையே பயன்படுத்துறாரு. என் பிடிவாதத்தை பயன்படுத்துறாரு. சாம், இன்னும் கொஞ்சம் பிடிவாதம் பிடி. அப்பதான் உன் புள்ள என் திட்டத்துல வந்து என்ன பண்ணுவான்? உட்காருவான். ஹல்லேலூயா. அதனால நான் என்ன பண்றேன்? நானு பிடிவாதம் பிடிச்சு அவன் போராடுறான். டாடி நான் அங்கதான் போகணும், நான் படிக்கணும்னு நினைச்சது அங்க மட்டும் தான் இருக்குது, இங்கெல்லாம் இல்லடே. பர்ற, நான் சொல்றேன், அப்பா சொல்றேன், போய் கேள்றா. அவனும் என்ன பண்றான்? அழுகுறான், போராடுறான். அவங்க அம்மா காலில் விழுந்து ஏதாவது ஒன்று பண்ணி பேசி கொடுமா, ரெக்கமெண்டேஷன் கேட்கறான். அவங்க தாத்தா பாட்டி காலில் விழுந்து ஏதோ ஒன்று பண்ணி ஒன்றும் கிடையாது. நான் யாரு? பிடிவாதக்காரன். ஒரு வழியா நான் என்ன பண்ணிட்டேன்? நானு திருச்சியில சேக்கலை தள்ளி விட்டாச்சு. என்ன பண்ணேன்? ஏன்னா நான் யாரு?
இப்போ ஏன் சரி இப்போ இப்போ அவன் படிச்சு முடிச்சுட்டு சர்ச்சுக்கு வரான். சபையில தேவன் ஒருத்தவங்க மேல தேவனுடைய ஆவியானவர் வந்து தீர்க்க தரிசனம் பேசுறாங்க. உன்னுடைய மகன் ரிவைன் திருச்சியில தான் படித்திருக்க வேண்டும் என்பது தேவ திட்டமாய் இருந்திருக்கிறது. அங்கிருந்து தான் அவனுடைய ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியை கர்த்தர் ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னு நினைக்கும் பொழுது இப்ப நான் என்ன சொல்லுவேன், பாத்தியா அப்பா சொன்னா என்னைக்குமே கரெக்டா தாண்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இப்ப அடுத்த படிப்போடு அடுத்த காரியம் செய்யும் பொழுது நான் திரும்பவும் நான் இப்ப என்ன ஸ்டார்ட் பண்றேன், என் பிடிவாதத்தை ஸ்டார்ட் பண்ணேன். டாடி சொன்னா கரெக்டா தான் இருக்கும், எப்பயுமே நான் சொல்றதான் கரெக்ட், எப்பயுமே நான் சொல்றதான் கரெக்ட் அப்படின்னு நினைச்சா அங்கதான் நான் தோற்று போகிறேன். ஹல்லேலூயா. சில நேரங்களில் ஆரம்ப காலத்துல சில நேரத்தில் உங்க தவற புரிய வைக்க முடியல, புரிய வச்சாலும் நீங்க ஏத்துக்கொள்ள மாட்டேங்கிறீங்க. அதனால உங்க தவற வச்சே தேவன் தன்னுடைய காயை நவுத்துறாரு, தேவன் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றார். இது தேவனுடைய செயல். ஆனா அதுக்காக இதுவே காரியம்னு நின்னீங்கன்னா I will lose my anointing. Hallelujah. அப்ப நீங்க ஒருவேளை கேள்வி கேட்கலாம், பிடிவாதம் பிடிச்சதுனால தானே இவன் வந்து திருச்சியில சேர்ந்திருக்க முடிஞ்சு. நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம்ல, நீங்க ஒருவேளை பிடிவாதம் பிடிக்கலன்னா அவன் எங்க தான் போயிருப்பான்? அப்ப பிடிவாதம் சரி என்ற ஒரு பேச்சு வரும் தானே, ஆனா அது அல்ல. நான் பிடிவாதக்காரனா இல்லாமல் கர்த்தருக்கு நான் ரொம்ப பிளெக்சிபிளான ஒரு ஆளா இருந்தால், அவர் எஸ் சொன்னா எஸ், நோ சொன்னா நோ, அவருக்கு ஏற்ற அந்த என்ன சொல்றது கல்லான இருதயமா இல்லாமல் சதையான இருதயம் உள்ளவனாய் நான் இருந்திருந்தால் நான் என் பிள்ளைகிட்ட தேவ திட்டத்தை பேசியிருப்பேன். மை சன், திஸ் இஸ் த வேர்ட் ஆஃப் காட், திஸ் இஸ் வாட் த ஸ்பிரிட் ஆஃப் காட் சேஸ். ஆவியானவர் சொல்றாரா, அவனுக்காக நான் போராடுவேன், ஜெபிப்பேன். ஆண்டவரே, அவன் விரும்பி உங்க திட்டத்துக்குள்ள வரணும். நான் என்ன தெரியுமா ஜெபிப்பேன், நான் பிடிவாத காரணம் இல்லாமல் இருந்திருந்தால் நான் எப்படி தெரியுமா ஜெபிச்சிருப்பேன், டாடி ஆண்டுகிட்ட பேசியிருப்பேன், டாடி அவனே வந்து எனக்கு அந்த அமெரிக்காவில் வேண்டாம் டாடி, தேவன் ஏதோ என்னை திருச்சிக்கு கூப்பிடுறாருன்னு சொல்றாரு டாடி, அது என் செவிகளில் விழுது, நான் போறேன் டாடி, நான் நிற்பேன். நான் இப்படி ஜெபிச்சா இப்படி ஜெபிப்பேன், அது அப்படி நடக்கும். இப்போ அவன் திருச்சிக்கு எப்படி போவான், சந்தோஷமா போவான். எப்படி போவான், சந்தோஷமா போவான். தேவ திட்டத்தை சந்தோஷமா நிறைவேற்றுவான். அவனும் முன்னாடி தேவனுடைய காரியத்தை செய்ய ஆரம்பிப்பான். ஹல்லேலூயா. நீங்க தவற மாத்திக்க மாட்டேங்கிறீங்க, அதனால உங்க தவறை பயன்படுத்தி சில தேவ திட்டத்தை தேவன் தன்னுடைய காயை நவுத்திடுறாரு. It doesn't mean that you are right. It doesn't mean that உன்னுடைய கேரக்டர் ரைட் அல்லது உன் பிஹேவியர் ரைட் என்பது அல்ல. நீ மாத்த மாட்டிக்கிற, நான் மாத்த வச்சேன் அவ்வளவுதான். ஆனா நீ மாத்திக்கலனா உன் அனாயிண்டிங்கை லூஸ் பண்ணிடுவ. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், லிசன், இன்னைக்கு இருக்கிற அநேக பேர், ஆண்டவர் சொன்னார் நேற்று இரவு ஆண்டவர் சொன்னார், அநேக பேர் you lost your anointing because of your behavior. உன்னுடைய பிஹேவியர்னால, உன்னை நீ மாத்திக்க மாட்டிக்கிறன்னு சொல்றதுனால உன் அபிஷேகத்தை இழந்திருக்கிறீங்க, அபிஷேகத்தை இழந்திருக்கிறீங்க, உங்க வல்லமையை இழந்திருக்கிறீங்க, உங்க விஷனை மறந்திருக்கிறீங்க. நீங்க எந்த பாதையில போகணும்னு நினைச்சீங்க அது மாறி இருக்கு. எல்லாவற்றிலும் நான் சரியா இருக்கிறேன் என்ற ஒரு மிதப்பு. ஆண்டவர் சொல்றாரு, இதை மாத்திக்கணும், இல்லைன்னா என்ன போயிடும், அனாயிண்டிங் போயிடும். இப்ப பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உங்களுக்கு அனாயிண்டிங் முக்கியமா இல்ல உங்களுடைய மனப்பான்மை முக்கியமா? சரி, கேள்வி கேட்டுட்டீங்களா? இப்ப பதில ஆண்டவர்ட்ட சொல்லுங்க. அப்ப அனாயிண்டிங் முக்கியம்னா எதை மாத்தணும்? புடிவாதன்றது எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். என்னுடைய பேடான இன்டென்ஷன், என்னுடைய பிஹேவியர், பேட் பிஹேவியர், என்னுடைய கேரக்டர், கர்த்தருக்கு பிரியம் இல்லாத கேரக்டர், எல்லாத்தையும் நான் மாத்திக்க ரெடி.
ஹல்லேலூயா. நான் அந்த அபிஷேகத்திற்காக என்னை மாத்திக்க ரெடின்னு சொல்றவங்க மட்டும் கைகளை உயர்த்தி ஆண்டவர்ட்ட ஒரு அல்லேலூயா சொல்லி காண்பீங்க. எதுக்கு அல்லேலூயா சொன்னீங்க? என்னை மாத்திக்க நான் ரெடி, என்னை மாத்திக்க நான் ரெடி. நான் கர்த்தருக்கு நான் ஃப்ளெக்சிபிளா இருப்பேன். நான் ஸ்டிஃபா இருக்க மாட்டேன், நான் ஸ்டபனா இருக்க மாட்டேன், நான் ப்ரைடா இருக்க மாட்டேன், நான் ப்ரௌடா இருக்க மாட்டேன். வேற என்ன, நான் ரொம்ப என்ன சொல்றது, ஒரு என்வியா இருக்க மாட்டேன், நான் எரிச்சலா இருக்க மாட்டேன், நான் எப்பயுமே உம்முனா மூஞ்சியா இருக்க மாட்டேன், நான் எப்பயுமே அழுக மூஞ்சியா நான் இருக்க மாட்டேன், நான் எப்பயுமே கோபக்காரனா நான் இருக்க மாட்டேன், எப்பயுமே அமைதியானவனா இருக்க மாட்டேன், எப்பயுமே சோகமானவனா இருக்க மாட்டேன். என்னை நான் மாத்திக்கிறேன். How many of you ready to change yourself? ஆண்டவர் உங்களை மாத்திக்கணும்னு விரும்புறார். சிம்சன் மாத்தனான்னு நினைச்சீங்க? மாத்தவே இல்லை. பல வருடங்களுக்கு பின்பு அரவுண்ட் 20 இயர்ஸ்க்கு அப்புறம் அவன் மீண்டும் பெலிஸ்திய பெண்ணையே தேடி போனானா. பெலிஸ்திய பெண்ணையே தேடி போனானா. எனக்கு பெலிஸ்திய பெண்ணு தான் வேணும். இப்போ போகிறது தப்புன்னு நல்லா தெரியும் சாருக்கு, போகிறது தப்புன்னு சாருக்கு நல்லா தெரியும். ஆனா காதுல இன்னொன்னு உழுகுது, நீ முதல்ல நீ போகும் பொழுது அதை தேவன் பயன்படுத்தி அதை நன்மைக்கு ஏதுவா முடிச்சார்ல, இப்பயும் நன்மைக்கு ஏதுவா தான் முடிப்பாரு போ அப்படின்னு இன்னொரு சத்தம் வருது. இப்ப நான் எதை நான் கவனிக்கிறது? என்னுடைய வாழ்க்கையில நடந்த அந்த காரியத்தை கவனிக்கிறதா, இல்ல என் உணர்வு தவறுன்னு சொல்லுதை இதை கவனிக்கிறதா? தவறுன்னு ஸ்ட்ராங்கா சொல்லுது அவனுடைய இருதயத்துல. ஆனா சிம்சோன் இல்ல 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 இல்ல, நம்ம தப்பே பண்ணாலும் ஆண்டவர் அதை சரி பண்ணிடுவார். என்னது? தப்பே பண்ணாலும் ஆண்டவர் சரி பண்ணிடுவார், அவர் நல்ல தேவன் அப்படின்னு நம்மளே சில நேரங்களை நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு அந்த காரியத்திற்குள்ள அவன் போக ஆரம்பிக்கிறான். மாட்டிக்கிட்டான். எப்பயுமே we are not always right. அதை நம்ம ஒத்துக்க முடியுமா உங்களால? இதை ஒத்துக்க முடியுமா உங்களால? we are not always right. நம்ம எப்பயுமே நம்ம சரியானவர்கள் அல்ல என்பதை உங்களால ஒத்துக்க முடியுமா? இதை ஒத்துக்கிட்டாதான் கர்த்தர் கிரியை செய்ய முடியும். I am always right என்று வந்துட்டாலே தேவன் கிரியை செய்ய முடியாது. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், உங்களுக்கு நீங்க முக்கியமா அவர் முக்கியமா? உங்களுக்கு மத்தது முக்கியமா இயேசு முக்கியமான்னு கேட்டா இயேசு முக்கியம்னு சொல்லிடுவீங்க. ஆனா நான் கேள்வி கேட்கறது, உங்களுக்கு நீங்க முக்கியமா, உங்களுக்கு ஆண்டவர் முக்கியமா? அப்ப எத்தனை பேர் உங்களை மாத்திக்க ரெடி? சரி, உங்கள்கிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், இதையும் நீங்க சேர்த்து மாத்திக்கணும்னு நான் நினைக்கிறேன். பாட்டு பாடும்போது கை தட்டி பாடுங்க, பாட்டு பாடும்போது சத்தத்தை உயர்த்தி பாடுங்க, வாயை திறந்து பாடுங்க. பாடும்பொழுது ஆவியில உணர்ந்து பாடுங்க. அந்நிய பாஷை என்ற வரங்களை எல்லாரும் பெற்றுக்கொண்டுட்டீங்க கிட்டத்தட்ட. அதை கொஞ்சம் பேசுங்க. சர்ச்சில் அநேக தேவனுடைய வசனங்களை, ஆழமான சத்தியங்களை உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறப்ப கொடுக்கும் பொழுது அதுக்கு ஒரு ஆமென் அல்லேலூயா சொல்லி அது கைகளை தட்டி அதை வாங்கி கொள்ளுங்க. உற்சாகமா சர்ச்சில் உட்காருங்க. தூக்கம் வந்துச்சுன்னா எழுந்து போய் மூஞ்சி கழுவிட்டு வசனத்தை கேளுங்க. தயவு செய்து இனிமேல் இந்த சர்ச்சில் இந்த பிரச்சனை இருக்கவே கூடாது. மாத்திக்குவீங்களா? ஹல்லேலூயா. சர்ச்சில் இதை மாத்தி பாருங்க. எப்பவுமே ஆக்டிவா இருங்க. உங்களுடைய ஆட்டிடியூட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் உள்ளுக்குள்ள நான் ஜெபம் பண்ணிட்டு தான், அது வேண்டாம். அது நீங்க பர்சனலா உங்க பெட்ரூம்குள்ள போய் கதவை சாத்திட்டு உள்ளுக்குள்ளேயே ஜெபம் பண்ணுங்க. ஆனா இங்க வந்தா கொஞ்சம் வாயை திறந்து என்ன செய்யுங்க, சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? உங்க சத்தம் கர்த்தருடைய சத்தமாய் வெளியே வரும். How many of you know this? நீங்க ஆவியில நிரப்பப்பட்டு ஜெபிக்கும் பொழுது அந்த சத்தம் உங்களுடைய சத்தம் அல்ல, அது ஆவியானவருடைய சத்தமாய் புறப்படும். ஆவியானவருடைய சத்தம் புறப்பட்டா பக்கத்தில் இருக்கிற வனாந்தரத்தை அதிர பண்ணும், அவனை கொழுந்து விட்டு எரிய செய்யும், அவனுக்குள்ள ஏதாவது ஒரு பொல்லாத கிரியன்ஸ்னா உடைக்கும். You are not praying for yourself, you are praying for others also at the same time. Hallelujah. அதனால தான் நான் அவ்வப்போது நீங்க டங்ஸ்ல கொஞ்சம் ஜெபிங்க, டங்ஸ்ல பேசுங்கன்னு சொல்றது எதுக்காகனா, not only for you, உங்களை மட்டும் எடிஃபை பண்றதுக்கு இல்ல, உங்களை மட்டும் பலப்படுத்துவதற்கு இல்ல, உன்னை சுத்தி இருக்கிற அத்தனை பேருக்கு அந்த அக்கினி பரவி போகும். ஹல்லேலூயா. செஞ்சு பாருங்க நெக்ஸ்ட் டைம். பாட்டிலே
கரங்களை தட்டி உற்சாகமாய் ஒருத்தவங்க செஞ்சு பாருங்க. இன்னைக்கு ஆக்சுவலி நீங்க பிரேயர்ல கவனிச்சீங்களா? ஆராதனையில நான் எந்திரிக்கவே சொல்லல. இன்னைக்கு ஒருத்தவங்க எந்திரிச்சாங்க, இன்னொருத்தவங்க எந்திரிச்சாங்க, இந்த பக்கம் எந்திரிக்க ஆரம்பிச்சாங்க, சர்ச்சை எந்திரிச்சுருச்சு. ஒருத்தர் மேல வருகிற அக்கினி மற்றவங்களை பற்றி பிடிக்க வைக்கும். ஒருத்தவங்க அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சவன மற்றவனை பற்றி பிடிக்க வைக்கும். அதனால எனக்குள்ளே ஜெபம் பண்ணிக்கிறேன். டோன்ட் பி செல்ஃபிஷ். உனக்கு மட்டுமே ஜெபிக்கீங்க வரல. we are one in Christ. கிறிஸ்துவுக்குள்ள ஒன்றாய் இருக்கிறோம். நான் ஜெபிக்கிறதுனால இன்னொரு கட்டையும் அக்கினியில எரியும்னா நான் ஏன் அப்படி ஜெபிக்க கூடாது? நான் சத்தத்தை உயர்த்தி பாடுறதுனால இன்னொருத்தவனுக்கு ஆவியில ஒரு பலன் உண்டாகும்னா நான் ஏன் அப்படி பண்ணக்கூடாது? நீங்க அபிஷேகத்தில் ஜெபிக்கும் பொழுது இன்னொருத்தவனோட கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறான், நான் ஏன் அப்படி பண்ணக்கூடாது? நான் சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கும் பொழுது சத்துருக்கள் அந்த சத்தத்தை கேட்டு ஓடி போகும் பொழுது நான் ஏன் அதை பண்ணக்கூடாது? பண்ணுவீங்களா? பவுலும் சீலாவும் கட்டப்பட்டிருக்கிற நேரத்தில் திடீர்னு சீலாவோ பவுல கேட்டிருப்பாங்க, நம்ம ஏன் சும்மா உட்காந்துருக்கிறோம், ரொம்ப வலிக்குதுனே, அடி தாங்க முடியலனே. ஒரு வேளை சீலா சொல்லியிருப்பான், வலிக்குதா, ரொம்ப வலிக்குதா? ஆமா ரொம்ப வலிக்குது. ரொம்பனா எவ்வளவு? ரொம்ப வலிக்குதுனே, கை அசைக்க முடியல, கால் அசைக்க முடியல, தொழு மரத்துல கட்டி வச்சிருக்காங்க, ரொம்ப இருட்டா இருக்கு, பயமா இருக்குனே. அப்படியா? அப்பவா பாட்டு பாடலாம். அப்பவா என்ன பண்ணலாம்? எப்படி பாட்டு பாடுறது? ஆனா எல்லாரும் கேட்பாங்களே, நம்ம வேணா குசு குசுன்னு பாடுவோமா? நம்ம வேணா உள்ளுக்குள்ளேயே பாடிக்குவோமா? மெல்லமா யாருக்கும் கேட்காம பாடிக்குவோமா? ஏண்டா சத்தமா பாடுவோம், பெண்ண கேட்கட்டும், எல்லாரும் கேட்கட்டும். எல்லாரும் அடி வாங்கி இருக்கிறான், எல்லாரும் தொழு மரத்தில் கட்டப்பட்டிருக்கான், எல்லாரும் சிறைச்சாலைகளை உட்கார்ந்துருக்கிறான். பாடுவோம். நமக்கு மட்டும் தான் ஆண்டவர் உதவி செய்வாரா? அவனுக்கு உதவி செய்யட்டும். அந்த சிறைச்சாலைக்காரன் உட்கார்ந்து நாம அடிச்சான் பாரு, அவனுக்கும் கேட்கட்டும். நம்மளை வெளியே விடாம பண்ணு லாக் பண்றதுக்காக ஒரு காவல்காரன் உட்கார்ந்துருக்கானே, அவனும் கேட்கட்டும். Let us sing together. சத்தத்தை உயர்த்தி பாடுவோம் அப்படின்னு ரெண்டு பேரும் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க? துதித்தார்கள். துதி செய்ய தொடங்கினா கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவா. நீ துதி செய்ய தொடங்கினா கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். அஸ்திபாரம் அசைந்திடும், சாத்தான் அஸ்திபாரம் அசைந்திடும், அஸ்திபாரம் அசைந்திடும், சாத்தான் அஸ்திபாரம் அசைந்திடும். நீ துதி செய்ய தொடங்கினா நீ துதி செய்ய தொடங்கினா கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவா. ஹல்லேலூயா. ரெண்டு பேரும் சத்தமா பாடினானுங்க, தன்னை மாத்திக்கிட்டானுங்க. குசு குசுன்னு பாடுறது போதும், மனசுக்குள்ள பாடினது போதும், சத்தத்தை உயர்த்தி பாடுவோன்னு பாடினாங்க. When the voice of those person came outside, அந்த சத்தம் அவர்கள் வாயிலிருந்து தொனிக்கப்படும் பொழுது அஸ்திபாரங்கள் அசைந்தது, கட்டுகள் அவிழ்ந்தது. அவனுடைய கட்டு மட்டும் இல்ல, எல்லாருடைய கட்டுகளையும் கர்த்தர் உடைத்தார். ஹல்லேலூயா. சிறைச்சாலை அந்த காவல்காரன் அன்றைக்கு மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்தான். எப்படி பாடினதுனால? பூமி அதிர்ச்சி. எப்படி பாடினதுனால? ஹல்லேலூயா. இனிமேல் யாராச்சும் குசு குசுன்னு பாடுவீங்களா? இனிமேல் யாராச்சும் மனசுக்குள்ள ஜெபிப்பீங்களா? மனசுக்குள்ள ஜெபிக்கிறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கு. பஸ்ஸில் ட்ரெயினில் போகும்போது யாருக்கும் டிஸ்டர்ப் வராமல் பண்ணுறதுக்கு அப்படி பண்ணுங்க. நைட்டு தூங்கும் போது, எல்லாரும் தூங்கும் போது நைட்டு ஆண்டவர் எழுப்பி விட்டு ஜெபம் பண்ண சொன்னார்னா அப்போ கொஞ்சம் மெதுவாக என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. ஆராதனை நேரத்தில் உங்க சத்தம் வெளியே வரட்டும். அஸ்திபாரம் அசையும், நிர்மலமாகும் சாத்தானுடைய கோட்டைகள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் மாத்திக்க ரெடி? எத்தனை பேர் மாத்திக்க ரெடி? ரைட், சூப்பர். அடுத்த ஒரு பாயிண்ட்குள்ள நான் போக விரும்புகிறேன். அடுத்த ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, வாசிக்கலாம். நியாயாதிபதிகளின் புத்தகம் 15வது அதிகாரம் 15-16 எடுத்து வாசிங்க. உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே 1000 பேரை கொன்று போட்டான். அப்பொழுது சிம்சோன்
கழுதையின் தாடை எலும்பில் குவியல் குவியலாக்கப்பட்டு கிடக்கிறார்கள். கழுதையின் தாடை எலும்பினால் 1000 பேரை கொன்றேன் என்றான். அப்படி சொல்லி தீர்த்த பின்பு தன் கையில் இருந்த தாடை எலும்பை எறிந்துவிட்டு அவ்விடத்திற்கு ராமத்லேகி என்று பெயரிட்டான். ஹல்லேலூயா. ஆண்டவர் இவனை கொண்டு பயங்கரமாய் வேலை செய்தார். அவன் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் இறங்கினபடினால் அநேக பெலிஸ்தியர்கள் அவனை அழிக்கும்படி வருகிறார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சன் மேல இறங்கினார். அப்பொழுது அவன் பலன் கொண்டவனாய் எழும்புகிறான். இவர்களை அடிப்பதற்கு என்ன ஆயுதம் கிடைக்கும் என்று கொஞ்சம் தேடுறான். அப்போ ஒரு பச்சை தாடை எலும்பு அங்க கிடைக்கிறது, கழுதையினுடைய ஒரு பச்சை தாடை எலும்பு. அப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அது செத்து இருக்கு இல்லையா, தாடை எலும்பு அவனை கிடைக்கிறது. மேபி நான் நினைக்கிறேன் இது பைபிள்ல இல்ல, ஒருவேளை இல்லாமலும் இருக்கலாம். நான் சொல்றது இல்லாமல் இருக்கலாம் அல்லது இருந்திருக்கலாம், ப்ராபபிலிட்டி இருக்கு. இவனே அந்த கழுதையை உடைச்சு அந்த தாடை எடுக்கலாம். பிகாஸ் வசனம் சொல்லுது அது பச்சை தாடை எலும்பு. அப்ப பச்சைனா வெரி ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ணிருப்பான், ஒரு கழுதை வந்திருக்கும், ஓங்கி ஒரு குத்து குத்தி இருப்பான், தாடை தனியா கீழே விழுந்திருக்கும், அதை எடுத்திருப்பான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ, மேபி இல்லாமலும் இருக்கலாம். அப்போ ஒரு பச்சை தாடை எலும்பை எடுத்து அவனுடைய பலத்தினால, தேவாவியின் பலத்தினால சத்துருக்களை அடிக்கிறான். 1000 பேர் செத்து போனார்கள். எத்தனை பேரு? 1000 பேர் செத்து போனார்கள். 1000 பேர் செத்து போன போது இப்போ நல்ல கவனிங்க, இவனுக்கு அந்த பச்சை தாடை எலும்பு எந்த அளவுக்கு பெரிய உதவி செய்திருக்கிறது. உதவி செய்திருக்கா இல்லையா? செய்திருக்கா இல்லையா? அப்போ நல்ல கவனிங்க, அந்த உதவி கிடைத்த போதிலும் அவன் என்ன பண்றான் பாருங்க. அப்படி சொல்லி தீர்த்த பின்பு தன் கையில் இருந்த தாடை எலும்பை என்ன பண்ணானா? எரிந்து விட்டானா. ஆயுதத்தை எரிஞ்சிட்டானா. இந்த தாடை எலும்பு மட்டும் இன்னும் அவன் கையிலேயே இருந்திருந்தென்றால் இன்னும் நிறைய பேரை கொண்டு வந்திருப்பான். பெலிஸ்திய தேசத்தில் ஒரு பெரிய ரட்சிப்பை இஸ்ரவேலுக்கு தேவன் கொடுத்திருப்பார். பெலிஸ்தியர்களை அழித்து இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்திருக்க முடியுமா? முடியாதா? இன்னும் பெரிய யுத்தத்திலே கர்த்தர் பெரிய காரியத்தை செஞ்சிருப்பாரா மாட்டாரா? செய்திருப்பார். ஆனா கர்த்தர் கொடுத்த அந்த ஆயுதத்தை என்ன பண்ணிட்டான்? இந்த தாடை எலும்பை கொண்டுதான் அடிக்க வேண்டும் என்ற எண்ணம் யார் கொடுத்தது? அந்த தாடை எலும்பை கொண்டு அவன் அடிக்கும் பொழுது அந்த பலன் யார் கொடுத்தது? அப்ப அந்த ஆயுதம் ரொம்ப முக்கியம் தானே. இதே தவறு தான் சவுலும் செய்தான். தாவீது போய் நான் கோலியத்தை அடிக்க போறேன், நான் போறேன்னு சொன்ன போது தன்னுடைய ஆயுதத்தை யாருக்கு கொடுத்துட்டானா? எப்பயுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சில கிஃப்ட யாருக்கும் கொடுக்க கூடாது. யாருக்கும்? உங்களுக்கு தேவன் சில ஆயுதத்தை கொடுக்கிறாருன்னா இந்தா போன்னு கொடுக்க கூடாது. ஏன்னா அது உங்களுக்கானது. அது உங்களுக்கானது. சவுல் அதை கொடுத்துட்டான். ஆனா தாவீது ஆராதனை நேரத்தில் கூட பார்த்தோம் இல்ல, அந்த கோலியாத்தினுடைய பட்டயத்தை எடுத்ததுக்கு அப்புறம் அவன் திருப்பி கொடுத்தான்னு எங்கேயுமே, அது வேண்டான்னு எங்கேயுமே அவன் சொல்லவே இல்லை. ஏன் சவுல் தூங்கிட்டு இருக்கிறான், அவன் ஈட்டியை வச்சுட்டு தூங்கிட்டு இருக்கான். ஈட்டியை தூக்கிட்டு வந்துட்டாங்க. உன் ஆயுதங்கள் ஒண்ணு நீங்களே தூக்கி போடுறீங்க, இல்ல நான் உங்களை விட்டு சத்துரு எடுத்துட்டு போயிடுறான். இந்த ஆயுதம் இருந்தா தானே நீ ஜெயிப்ப. ஆயுதத்தை கொடுத்துரு, அந்த ஆயுதத்தை கொடுத்துரு. தேவன் கொடுக்கிற சில ஆயுதங்களை நம்ம மதிக்கிறது இல்ல, தூக்கி போடுறோம். ஹல்லேலூயா. அதனால நீங்க என்ன இழக்கிறீங்க தெரியுமா? அபிஷேகத்தை இழக்கிறீங்க. இன்னைக்கு இருக்கிற சிலர் பேருக்கு ஆண்டவர் சொல்றாரு, தேவன் உங்க கையில கொடுத்திருக்கிற ஆயுதத்தை நீங்க மதிக்கிறதே இல்லை, அதனால உங்களுடைய அனாயிண்டிங் உங்களை விட்டு போகுது. ஹல்லேலூயா. இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. என்ன ஆயுதத்தை பாஸ்டர் நாங்க தூக்கி எறிகிறோம்? எபேசியர் 6ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கு, ஆவியின் பட்டயமாகிய தேவ வசனம். சொல்லுங்க பார்க்கலாம். ஆவியின் பட்டயமாகிய, அவங்களுடைய பைபிள் கையில இருந்தா தூக்கி காமிங்க. சிம்சோனுக்கு தாடை எலும்பு என்றால் உங்களுக்கு இதுதான் தாடை எலும்பு.
தாவீதுக்கு கோலியாத்தினுடைய பட்டயம் ஒரு பெரிய ஆயுதம் என்றால், சாம் ஆகிய எனக்கு இதுதான் ஆயுதம். தான் காமிங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு. இது உங்க பைபிள் தானே, வேற யாரோட பைபிள் இல்லையே. இதுதான் உங்களுடைய ஆயுதம். இப்ப சொல்லுங்க, எத்தனை பேர் கையில வச்சிருக்கிறீங்க? எத்தனை பேர் எப்பயுமே கையில வச்சிருக்கிறீங்க? எத்தனை பேர் வாரத்துக்கு ஒரு முறை மட்டும் தான் எடுக்கிறீங்க? எத்தனை பேர் வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் தான் எடுக்கிறீங்க? எத்தனை பேர் இது வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆயுதமே எனக்கு இல்லைன்னு சொல்றீங்க? எனக்கு ரொம்ப ஒரு வேதனை இருக்கு. என்ன வேதனை தெரியுமா? இங்க இருக்கிற அநேகருக்கு வேதத்தினுடைய அடிப்படையே தெரியல. சில நேரத்தில் பைபிள்ல இருந்து சில கேள்விகள்லாம் ரொம்ப சாதாரண கேள்விகள் நான் கேட்கிறேன், பதில் தெரிய மாட்டேங்குது. ஒரு அடிப்படை கேள்விகளுக்கு பதில் தெரியலனா நீங்க பைபிளை வச்சு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? வீட்டில் ஏதோ ஒரு நாள் அன்றைக்கு இந்த ஆயுதமாகிய வேதத்தை பயன்படுத்தி ஜெயித்திருக்கிறீங்க, அப்புறம் என்ன செஞ்சிடறீங்க? சொல்லுங்க. தூக்கி போடுறதுனா நீங்க பைபிளை தூக்கி போடல, பைபிள் ரொம்ப புனிதமானது நினைச்சு நீங்க உங்களுடைய பேக்குள்ள வச்சுக்கிறீங்க, தலையணைக்குள் பக்கத்தில் வச்சுக்கிறீங்க. அது ரொம்ப முக்கியமான இடங்க. எங்க வீட்டில் ஒரு அதுக்குன்னே நாங்கள் ஒரு செல்ஃப் கட்டி வச்சு அதையே நாங்கள் பத்திரப்படுத்தி அங்கேயே வச்சுக்கோங்க, எடுத்துடக்கூடாது. வசனத்தை தூக்கி போட்டீங்க. Nobody is reading the Bible. பைபிளை வாசிக்கிறதுக்காகவே நேரத்தை செலவு பண்ணி வாசிக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் கொஞ்சம் கை வைத்து காமிங்க பார்க்கலாம். பைபிளை வாசிக்கிறதுக்காகவே நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஐ எம் ரீடிங் த பைபிள். அப்போ மற்றவங்களாம் என்ன தெரியுமா அர்த்தம்? கிடைக்கிற டைம்ல என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? படிக்கிறேன். அப்படி படிச்சா என்ன தெரியுமா நடக்கும்? நம்ம எல்லாம் படிச்சிட்டோன்ற மிதப்பு இருக்கும். நம்ம எல்லாம் மோசே கதை தெரியுமா? தெரியுமே. யோனா கதை தெரியுமா? தெரியுமே. இயேசு கிறிஸ்துவை பத்தி தெரியுமா? தெரியுமே. பரலோகம் தெரியுமா? தெரியுமே. அப்புறம் ஏன் அபிஷேகம் போச்சு? அப்புறம் ஏன் தேவ திட்டத்தை விட்டு வெளியே போனீங்க? அப்புறம் ஏன் சத்தியம் தெரிய மாட்டேங்குது? அப்புறம் ஏன் குதர்க்கமா நடந்து கொள்ளுகிறீர்கள்? ஏன் தெரியுமா? சிம்சோன் ஆயுதத்தை எரிந்து விட்டது போல நம்மள என்ன பண்ணிட்டோம்? குழப்பத்தின் நேரத்தில் ஆயுதத்தை பயன்படுத்தணும். நீ அழுகிறீங்க, ஏன் தெரியுமா? ஆயுதத்தை தூக்கிப்பட. பயப்படுற நேரத்தில் அந்த ஆயுதம் உங்களுக்கு உதவும். ஆனா நீங்களோ பயப்படுகிறீர்கள், ஏன் தெரியுமா? ஆயுதத்தை பேசுங்க, தூக்கி போட்டாச்சு. வேத வசனத்தை தூக்கி போட்டாச்சு. பயப்படுற நேரத்தில் தேவனுடைய வசனத்தை தியானித்து ஏதாவது ஆண்டவர் எனக்கு பேச மாட்டாரா? You are not asking God. You are not searching the word of God. You are not searching the answer from the Bible. அந்த ஆன்சர்ஸ், குழப்பத்திற்கு பதில், தீர்வு, உங்களுடைய எதிர்பார்ப்பு, உங்களுடைய கேள்விக்கான பதிலை நீங்க இங்க தேடுறதே கிடையாது. அதனால தான் குழம்புறீங்க, அதனால தான் அழுகுறீங்க, அதனால தான் பயப்படுறீங்க, அதனால தான் அடுத்த முயற்சின்னு போய்கிட்டே இருக்கு. இன்னும் கனியை பார்க்கல, இன்னும் ரிசல்ட்டை பார்க்கல, இன்னும் உங்களுக்கு அந்த வேதனை நீங்களே, இன்னும் குழப்பம் மாறல, அவிசுவாசம் பெருகுது. ஏன்னா you are not reading the Bible in the right way. சரியான விதத்தில் பைபிளை வாசிக்கிறது இல்ல. சரியான விதம் எது தெரியுமா? ஆவியானவரோடு இணைந்து வாசிக்கிறது தான் சரியான விதம். கோடு போடுறதுனால சரியா வாசிக்கிறோம் அர்த்தம் கிடையாது. கன்கார்டன்ஸ் யூஸ் பண்றதுனால நீங்க சரியா வாசிக்கிற அர்த்தம் கிடையாது. நீங்க கூகுள்ல செக் பண்றதுனால சரியா வாசிக்கிற அர்த்தம் இல்ல. ஆவியானவர் பேசுகிறாரா? That's the right way. If God speaks, if the Holy Spirit speaks, விசுவாசம் வளரும், உங்களுடைய அவிசுவாசம் வெளியேறும். அபத்தமா பேச மாட்டீங்க, நெகட்டிவா பேச தெரியாது. என் ஆவியானவர் பலப்படுத்துவார், ஆவியானவர் பலப்படுத்துவார், ஆவியானவர் பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. Meditate the word of God. Very very important. கடைசி காலத்தில் வசனம் கிடைக்காத பஞ்சம் வரும்னு எழுதப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு வசனத்தை பிடித்துக் கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது. உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். திடீரென்று 10 நாள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக வேண்டும் என்ற ஒரு நிலைமை உங்களுக்கு ஏற்படுது. அந்த பெட்ல
நீங்க வெளியில எந்திரிக்கணும்னா வசனம் தான் உங்களை பலப்படுத்தும்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா அதுதான் மருந்து. வசனத்துக்கு எங்க போவீங்க? உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்க வசனத்தை பேச முடியும், தெரிஞ்சாதான் வாயில அறிக்கை பண்ண முடியும். கொரோனா டைம்ல எத்தனை பேர் குவாரண்டைன் ஆனீங்க? அந்த குவாரண்டைன் பண்ணி உள்ள போய் உட்கார்ந்து இருந்தீங்க. அப்பெல்லாம் வசனம் தெரியணும்னா அப்ப வசனத்தை பேசினா பலன் வருதுன்னு தெரியுது, ஆனா வசனம் தெரியலையே. உங்களுக்கு ஒரு நாள் உங்களுக்கு மிகவும் தேவைப்படுகிற நேரத்தில் இந்த வசனம் கிடைக்காம போயிடும். தயவு செய்து ப்ளீஸ் ஒரு நேரத்தை செலவு பண்ணி வேதத்தை வாசிங்க. அந்த வேத வசனம் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கும், அறிவை கொடுக்கும், புத்தியை கொடுக்கும், கண்களுக்கு தெளிவை கொடுக்கும், பாவத்திலிருந்து தப்பிக்க வழியை கொடுக்கும், அது சுகத்தை கொடுக்கும், உங்களுக்கு மிகுந்த ஆலோசனைகளை கொடுத்து கொண்டே வரும். என் வேதம் நல்ல ஔஷதமாக இருக்கிறது. அவருடைய இருதயத்தை உங்களால் பார்க்க முடியும். அண்ட் ஃபைனலி ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். சிம்சோன் அவன் தாயின் வயிற்றில் உருவாக்குவதற்கு முன்பதாகவே சிம்சோனை குறித்து அவங்க தாயின் இடத்துல கர்த்தர் ஒரு காரியத்தை தீர்க்க தரிசனமாய் பேசினார். அந்த தீர்க்க தரிசனமாய் பேசினதை கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். 13வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நியாயாதிபதிகள் 13:5. தீர்க்க தரிசனத்தை கவனிங்க. சிம்சோனுடைய தீர்க்க தரிசனம், அவனுடைய விஷன் என்ன, அவனுடைய தரிசனம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது, அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான், அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க திருப்பி சொல்லுங்க, ரட்சிப்பான் எழுதப்பட்டிருக்கா, ரட்சிக்க தொடங்குவான் எழுதப்பட்டிருக்கா? தொடங்குவான். அப்ப இவனுடைய தரிசனமே என்னன்னு கேட்டீங்கன்னா, உன்மேல இருக்கிற தேவாவியின் வல்லமையினாலே பெலிஸ்தியரை நீ அடிக்க தொடங்குவ, இஸ்ரவேலரை பெலிஸ்தியர் கைக்கு ரட்சிக்க தொடங்குவ. யார் முடிப்பா? இன்னொருத்தன் எழுப்பி வருவான், அவன் தான் முடிப்பான். ஆனா நீ என்ன செய்யணும்? தொடங்கணும். ஹல்லேலூயா. பவுல் சொல்றாரு, ஒருத்தர் ஆரம்பிச்சாரு, ஒருத்தர் முடிச்சாரு. விளைய செய்தவர் எல்லாமே நான் தான் பண்ணணும்னு நினைக்கவே இவன் அப்படிதான் நினைச்சான். நானே பண்ணேன், எனக்கு அவ்வளோ பெரிய பலன் இருக்கு, why cannot I do it? நான் ஏன் அதை செய்யக்கூடாது? நானே செஞ்சு முடிப்பேன், எனக்கு அவ்வளோ பெரிய பலன் இருக்குல்ல. ஹல்லேலூயா. சோ பவுல் சொல்ற வார்த்தையின்படி கவனிச்சு பார்த்தா, அவன் நட்டான், இன்னொருத்தவன் தண்ணீர் ஊற்றினான், பிறகு கர்த்தர் அதை வெளியே செய்தார். அதுபோல சிம்சோன் பெலிஸ்தியருடைய கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான். தேவன் வேற யாரை வைத்திருக்கிறார், அவன் வந்து முடிப்பான். உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், யார் முடித்தது? வெரி குட், சூப்பர். யார் சொன்னது? சூப்பர், ஹல்லேலூயா. யார் முடிச்சா? தாவீது முடித்தான். அப்போ உனக்கு தொடங்குற வேலை. இப்போ என்ன நடக்குதுன்னா, ஒரு பெரிய யுத்தம் நடக்குது, நிறைய பேரை கொன்று போடுகிறான், ரட்சித்தான். 20 வருடமாய் அவன் என்ன செய்தானா? நியாயாதிபதியாயிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரித்து வந்தான். 20 வருஷம். நல்ல கவனிங்க, 20 years of ministry. 20 வருஷம் ஆண்டவருக்கு தன்னை முழுமையாய் டெடிகேட் பண்ணியிருக்கிறான். 20 வருஷமா தேவ ஊழியத்தை உத்தமமாய் செய்தான். இந்த 20வது வருஷத்தினுடைய கடைசி நேரத்தில் பைத்தியம் முடிச்சுக்கிச்சு. என்ன ஆயிடுச்சு? பேசுங்க. பைத்தியம் முடிச்சுக்கிச்சு, மண்டையில பைத்தியம் முடிச்சுக்கிச்சு. என்ன? ஏன்னா திருமணம் வேற பண்ணலாம் அவன். இன்னும் எந்த அளவுக்கு புத்தி பேதலிச்சு போயிருச்சுன்னா, வசனம் சொல்லுது வேசிக்கிட்ட போற அளவுக்கு ஆயிடுச்சான். எங்க போகணும்னு தோணுச்சா? 20 வருஷம் ஊழியக்காரங்க. எத்தனை வருஷம் ஊழியக்காரன்? 20 years of ministry, God's ministry. 20 வருஷம். இப்போ ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகுது. ஆண்டவர் ஏதோ ஒரு காரணத்தினால திருமணம் பண்றதுக்கு அவனுக்கு அனுமதிக்கவே மாட்டேங்கிறாரு. ஆனா அவனுக்கோ இச்சையை அடக்க முடியல. ஆரம்ப காலத்துல உன்னால அவனோட ஹார்மோன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஓகே, தட்ஸ் ஓகே, பிகாஸ் யூ ஆர் வெரி யங். நீ அதுல கொஞ்சம் பழகணும். ஆனா ஊழியத்தில் இத்தனை வருஷமா வந்து இன்னமும் நீ உலகத்தின் காரியத்தின் மேல
அந்த மோகம் குறையல, அது மேல இருக்கிற இச்சை குறையல, அதன் மேல இருக்கிற ஆசை குறையலனா என்ன 20 வருஷம் ரட்சிக்கப்பட்டு என்ன பண்ணோம்? நான் கேட்கறது புரியுதா? இன்னும் கோபத்தை கண்ட்ரோல் பண்ண தெரியல, இன்னும் பொறாமப்படுறதை நிறுத்த தெரியல, இன்னும் சுயம் சாம்பல் ஆகல, இன்னும் மற்றவனை குறை சொல்லிக்கிட்டே வாழ்ற பழக்கம் இன்னும் மாறல, இன்னமும் பொருள் மேல பொண்ணு மேல ஆசை போய்கிட்டே இருக்கு. இதுக்காக ஆண்டவர் உங்களை ரட்சித்தார்? இந்த காரியத்தை செய்வதற்காக ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார்? இதற்காக தேவன் உங்களை அனாயின்ட் பண்ணார்? நோ, ரைட்? இல்லதானே? 20 வருஷம் ஆகுது ரட்சிக்கப்பட்டு, 20 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம், பரம்பரையா நாங்க கிறிஸ்துவர்கள், ஆனா இன்னமும் சுயம் மாறவில்லை. 20 வருஷம் அப்புறம் கூட சுயம் மாத்தல. யாரும் வர மாட்டேங்கிறாங்க. யாரா திருமணம் பண்ண வரை யாரும் வர மாட்டேங்கிறாங்க. எங்க போறாரு சார்? யார்கிட்ட போறான்? ஒருத்தன் வேசிக்கிட்ட போறானா எந்த அளவுக்கு புத்தி பைத்தியமா இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்ப அவனுக்கு ஊழியத்தை விட தேவனை விட எது பெருசா போச்சு? சரீர இச்சை பெருசா போச்சு. ஹல்லேலூயா. வேசிக்கிட்ட போனோன்னு அங்க பிரச்சனை வருது, அதுல இருந்து எப்படியோ தப்பிச்சு வெளியே வந்துட்டான். வந்தவன் சும்மா உட்கார்ந்து இருக்கணுமா? போனதுனால பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சும்மா இருந்திருக்கணுமா? எங்க வாசிக்கலான்னு கேட்டா, நீங்க இதெல்லாம் நான் சொல்ற காரியம் எங்க வாசிக்கலாம்னா 16ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கலாம். பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் என்ன பண்ணானா போனான்னு எழுதப்பட்டிருக்கு. அங்க போயினதுக்கு அப்புறம் ஒரு பெரிய பிரச்சனை, திருப்பி வீட்டுக்கு வந்துட்டான். வந்தவன் ஐயோ நல்ல வேலைக்கு கத்த நம்மள என்ன பண்ணிட்டாரு, காப்பாத்திட்டாருன்னு அவன் அமைதியா உட்கார்ந்துருக்கணுமா? கொஞ்சம் என்ன கவனிங்க, வீட்டுல போய் வாசிக்கலாம். திரும்பவும் என்ன நம்ம பண்றான்? தெளிலாள்கிட்ட போகணும்னு போறான். ஃப்ரெண்டு பிடிக்கிறான். பெஸ்டி. யாரு? பெஸ்டி ஃப்ரெண்ட். சும்மா ஃப்ரெண்டுங்க. நாங்க அண்ணன்னு பேசிக்குவோம், ஆனா தொட்டு தொட்டு பேசிக்குவோம், அக்கான்னு பேசிக்குவோம், ஆனா இருதயம் எண்ணங்கள் எல்லாம் வேற இல்ல. இன்னைக்கு இருக்கிற வாலிபர்களுக்குள்ள இருக்கிற ட்ரெண்டிங் இன்னைக்கு தான். ஹல்லேலூயா. திரும்பவும் அவன் தெளிலாள் கிட்ட போறான். தெளிலாள் மூலியமா சத்துருவானவன் வஞ்சிக்க ஆரம்பிக்கிறான். உன் பலன் எங்க இருக்குது சொல்லு. அழுகிறா, புரட்டுறா, என்னை சாகடிக்கிற அளவுக்கு அவ சொல்றா. என்னவா அவன் சொல்றத கேளுங்க. என்னை சாகடிக்கிற மாதிரி அவன் என்ன பண்ணிட்டே இருக்கிறானா? அவனை சாகடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எஞ்சி வெளியே வாடா. நீ அங்கேயே உட்காந்து சாவடிக்கிறான்னு ஏன் சொல்ற? அவன் என்ன உன் மனைவியா? மனைவினா, கத்தர் கொடுத்த மனைவினா, திருமணம் பண்ணினா உட்காரு, ஆண்டவர்ட்ட கதறு, கொஞ்சம் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரே, இவ எப்ப பார்த்தாலும் இப்படியே நோண்டிட்டு இருக்கிறான். ஆண்டவர்ட்ட கதறு, ஆண்டவர் உதவி செய்வார், மனைவியை மாற்றுவார், மனைவியினுடைய இருதயங்களை மாற்றுவார். அவன் உனக்கு மனைவியா? அவ சாவடிக்கிற மாதிரி அலற்றானா எஞ்சி ஓடு. எஞ்சி ஓடுறதுக்கு மனசு இல்லை. ஏன் தெரியுமா? அவ தலைய வருடி கொடுக்கிறது சாருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னவா? என்கிட்ட கொஞ்சம் பேசுங்க, மாத்திக்கங்கன்னு கொஞ்சம் மட்டும் தான் சொன்னேன். என்னவா? தலைய வருடி கொடுக்கிறது. ஏன்னா ஆண்டவர் முளைக்க பண்ணின தலைய மேடம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? வருடி கொடுக்குறாங்க. வருடி கொடுக்கும் பொழுது சாருக்கு என்ன பண்ணிச்சு? சுகமா இருந்துச்சு. சுகமா இருக்கதாயா, என் மடியில படுத்துக்கான்னு சொன்னான். மடியில படுக்க வச்சும் போது அவன் நித்திரையா இருந்தான். பயங்கர டீப் ஸ்லீப். அப்ப நான் நினைக்கிறேன், அவன் எதையோ ஒன்று கொடுத்து தூங்க வச்சிருக்கிறான். எதையோ ஒன்று கொடுத்து தூங்க வச்சிரு. நீ செல்லம் என் மடியில் என்ன பண்ணு, படுத்துக்க. ஹல்லேலூயா. அப்பொழுது அவள் ஒருத்தனை வர வைத்து சடைகளை வெட்டி ஷேவ் பண்ணி மொட்டையனா மாத்தி விட்டாரு. அவன் மொட்டையனா மாத்திட்டா. காலை எந்திரிக்கிறா, முடி போனதும் தெரியல, ஆவியானவர் போனதும் தெரியல. முடி போனதும் தெரியல, ஆவியானவர் போனதும் தெரியல. லிசன் கேர்ஃபுல்லி, லிசன் கேர்ஃபுல்லி. நீ தேவனுடைய தரிசனத்தை மறந்து வேற ரூட்ல போனீங்கன்னா அது பாவத்துல தான் முடியும். உங்கள் மேல இருக்கிற அபிஷேக கட்டாயம் போயிடும். அநேக பேர் தேவன் காண்பிக்கிறார்.
தேவ தரிசனத்தை மறந்து ஓடுறீங்க. உங்க திட்டமே என்னன்னு தெரியாம ஓடிட்டு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. சோ இன்னைக்கு ஆண்டவர் பேசுகிற நல்ல காரியத்தை கவனிங்க, நல்ல கவனிங்க. எல்லாவற்றையும் இழந்துட்டான். எல்லாவற்றையும் இழந்ததுக்கு அப்புறம் பெலிஸ்தரை அடிக்கணும் எந்திரிச்சு வரான். ஆனா அவனால முடியல. இப்ப மற்றவனை போல எப்படி ஆயிட்டானா? பலட்சியப்பட்டு பலவீனமாகி. நான் முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னேனே, ஆக்சுவலி சாம்சன் எப்படிப்பட்டவன்? ஒரு ஆர்டினரி பர்சன். அவன் ஆர்டினரி பர்சனா மாறிட்டான். ஆனா அனாயிண்டிங் பெற்றவங்க இஸ் நாட் an ordinary person. அவங்க பலவான்கள். ஆனா இப்போ ஆர்டினரி பர்சனா மாறிட்டான். ஆர்டினரி பர்சனா மாறினதுக்கு அப்புறம் அவனால ஒண்ணுமே செய்ய முடியல. அவனை லாக் பண்ணிட்டாங்க, கண்ணை பிடுங்கிட்டாங்க, கட்டி வச்சுட்டாங்க. இப்பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பிக்கிறான். ஹல்லேலூயா. அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவதற்கு முன்பதாகவே கர்த்தர் அவனுடைய தலையில் இருக்கிற முடியை மீண்டும் திரும்பவும் என்ன செய்ய பண்ணாரா? 22 வாசிங்க, 16 22. அவன் தலைமயிர் சிரைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்க தொடங்கிற்று. கர்த்தர் அவன் முடியை திரும்பவும் முளைக்க தொடங்குகிறார் என்றால் அவன் மேல தேவன் கிருபையை வைத்திருக்கிறார் என்ற அர்த்தம். அவன் மேல தேவன் கிருபையை வைத்ததற்கு காரணம் என்னன்னு கேட்டா, அவன் இப்பொழுது தேவனுடைய திட்டத்தை புரிஞ்சுக்கணும்னு வந்து நிற்கிறான். அவன் கண்கள் பிடுங்கப்பட்ட நேரத்தில், மாவரைக்கப்பட்ட நேரத்தில், எல்லாருக்கும் வேடிக்கை பொருள் காட்டின நேரத்தில் அவன் கர்த்தரிடத்தில் ஒப்புரவாக விரும்புகிறான். அவன் கர்த்தருக்கு முன்பதாக தன்னை தாழ்த்துகிறான். லார்ட், ஐ அம் சாரி. ஒரு விசை எனக்கு இறங்கும் ஆண்டவரே. One time Lord, give me one chance please daddy. கர்த்தர் முடியை வளரச் செய்தார். முடி வளர்ந்துச்சு. முடி வளர்ந்துச்சுன்றதுனால அங்க பெரிய காரியம் நினைக்க வேண்டாம். முடி வளர்ந்த போது அபிஷேகம் வந்தது. முடி வந்த போது அபிஷேகம் வந்தது. அவன் சொன்னா, ஒரு விசை இந்த பெலிஸ்தர்களை முறியடிப்பதற்கு எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. எஸ் மை டியர் சன், உனக்கு நான் திரும்பவும் கொடுக்கிறேன். ஏன்னா நீ என்னை தேடி என் பாதத்தை பிடிச்சு உன்னை நீ தாழ்த்தனபடினால் நான் உனக்கு மீண்டும் அந்த அபிஷேகத்தை கொடுக்கிறேன். வல்லமையாய் செயல்படு. அவன் போய் நின்று தூண்களை பிடித்து கொண்டு அவன் தள்ளினான். அந்த டோட்டல் அரண்மனையும் கீழே விழுந்தது. 3000 பேர் மரித்து போனார்கள். தேவ அபிஷேகத்தை மீண்டும் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். இழந்து போன அதே வல்லமையை கொடுக்க விரும்புகிறார். மீண்டும் அது தொடங்குகிறது. God wants to regenerate it. திரும்பவும் ஜெனரேட் பண்ண விரும்புகிறார். உங்க வாழ்க்கை மீண்டும் கட்டப்படும். இடிந்து போன தாவீதின் கூடாரத்தை மீண்டும் கட்டி எழுப்புகிற தேவன். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து அப்படியே நம்ம எழுந்து நிற்க போகிறோம். நம்ம ஜெபிக்க போகிறோம். தேங்க்யூ லார்ட். ஆண்டவர்ட்ட நம்ம உண்மையா ஜெபிக்க போகிறோம். முடிச்சதுக்கு மீகாவினுடைய புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. மீகாவினுடைய புத்தகம் 7வது அதிகாரம் 7வது வசனத்தை மட்டும் வாசிச்சு நாம் ஜெபத்திற்கு எழுந்து நிற்க போகிறோம். நானோவென்றால் கர்த்தரை நோக்கிக் கொண்டு என் இரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். என் தேவன் என்னை கேட்டருளுவார். என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்து நிற்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு எப்படி இருப்பார்? வெளிச்சமாய் இருப்பார். மீண்டும் அந்த வசனங்களை வாசிக்கலாமோ? நானோவென்றால், எல்லாரும் வாசிங்க. நானோவென்றால் கர்த்தரை நோக்கிக் கொண்டு என் இரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். என் தேவன் என்னை கேட்டருளுவார். சத்துருவை பார்த்து பேசுங்க. என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். காரணம் அவருடைய கிருபை. எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? Thank you Jesus, hallelujah, hallelujah, hallelujah. Oh, thank you Jesus, hallelujah. நான் விழுந்தாலும் எழுந்து நிற்பேன். கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். சத்துருவே, என்னை குறித்து சந்தோஷப்படாதே. திரும்பவும் உங்க வாழ்க்கையில திரும்பவும் எத்தனை பேர் தொடங்கணும்னு நினைக்கிறீங்க? கர்த்தர் என் வாழ்க்கையில திரும்பவும் செயல்படணும்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? திரும்பவும் தேவன் என்னோடு பேசணும்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? திரும்பவும் நான் இழந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள எத்தனை பேர் நினைக்கிறீங்க? கைகளை உயர்த்தி தேவ சமூகத்தில் அந்த கிருபையை இப்பொழுது பெற்றுக்கொள்ளுங்கள்.
அந்த கிருபைக்காக நில்லுங்க பார்க்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். அந்த கிருபையினால நிரப்புங்க டாடி. நீ துதி செய்ய தொடங்கினா அவர் திரும்பவும் தொடங்குவார். நீ ஜெபிக்க தொடங்கினா அவர் திரும்பவும் தொடங்குகிறார். நீ அவரை பாட தொடங்கினா அவரும் தொடங்குகிறார். திரும்பவும் தொடங்கிற்று. இந்த வசனத்தை பிடிச்சுக் கொள்ளுங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிற வார்த்தை திரும்பவும் தொடங்கிற்று, திரும்பவும் தொடங்கிற்று, திரும்பவும் தொடங்கிற்று. உங்க பாவங்களை அறிக்கையிடுங்க. டாடி, நான் தவறான என்னோட பிஹேவியரை நான் மாத்திக்கிறேன், நான் மாத்திக்கிறேன், என் குணநலங்களை நான் மாத்திக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். அநேக நேரத்தில் இந்த ஆயுதத்தை நான் தூக்கி போட்டேன். நான் திரும்ப நான் வேதத்தை நான் படிக்கிறேன், மீண்டும் நான் பைபிளை படிக்கிறேன். என்னுடைய தரிசனத்தை நான் மறக்க மாட்டேன். ஆண்டவரே, நீர் என்ன சொல்லி என்னை அழைத்தீரோ அதை நான் பிடித்து நான் ஓடுகிறேன். ஆண்டவரே, அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், if you start I will start, if you start I will start. நீ தொடங்கு, நான் தொடங்குறேன். நீ துதி செய்ய தொடங்கு, நானும் தொடங்குறேன். நல்ல பிதாவே, ஆண்டவராய் இயேசுவே, இந்த நாளில் நல்ல ஒரு சத்தியத்தை கேட்பதற்கு ஆண்டவர் உடைய மகனை மறைத்து நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி. இதை கேட்ட யாவரும் தங்களுக்குள்ள ஆண்டவரே இருக்கிற காரியங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை அறிந்து தங்களை முழுவதுமாக தேவனுக்கு அர்ப்பணிக்க கிருபைத்தார். ஒரு விசை கூட என்னை மீண்டும் பயன்படுத்துங்க என்று கேட்கிறவர்களுக்கு நீர் கிருபையாய் நீர் பயன்படுத்த போகிறதுக்காக நன்றி. நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் நீக்கி போட்டு நம்முடைய கிருபையினாலே தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்க. ஒருவர் கூட இழந்து போகக்கூடாது. ஆண்டவரே, பெற்றுக்கொண்ட அபிஷேகம், பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு, பெற்றுக்கொண்ட கிருபை ஒருவரும் இழந்து விடாதபடி இந்த கடைசி காலத்தில் திரும்பவும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் என்றும் என்று நம்மளோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.